ஓகே பர்ஃபெக்ட். ஜஸ்ட் ரெக்கார்டிங் ஸ்டார்ட். ஓகே. ஸோ உங்களோட ஜிமெயிலுக்கு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா லாகின் பண்ணிட்டு உங்க கேலண்டருக்குள்ள போங்க. ஸோ உங்களோட கேலண்டர் சைட்ல ஓப்பன் ஆகும், இல்லை நீங்க கேலண்டருக்குள்ளேயும் போகலாம். ஜிமெயில் கேலண்டருக்குள்ள உங்களுக்கு இப்படி ஒரு இன்வைட் வந்திருக்கு உங்களோட கேலண்டர்ல. எனக்கு வந்து நைட் இருக்கு, உங்களுக்கு காலம் இருக்கு. உங்களுக்கு காலமா 6:30 காமிக்கு உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் தான் இங்க இருக்கு. அதை கிளிக் பண்ணி எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, அக்செப்ட் பண்றதுக்கு. அப்ப என்ன நடக்கும்னா அதெல்லாம் உங்க கேலண்டர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு சோ நம்மளோட கிளாஸ் இன்றைக்கு வந்து உங்களுக்கு டியூஸ்டே, எனக்கு மண்டே நைட், உங்களுக்கு டியூஸ்டே காலமே. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வெனஸ்டே காலமையும் இருக்கு. ஓகே கிளாஸ். ஓகே கிளாஸ் வந்து அசைன்மெண்ட்டுக்காக வந்து கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஒர்க் பீரியட மாறுதுன்னா நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் பீரியட் சொல்லுவேன். ஓகே உங்களுக்கு இஷ்யூ. ஓகே வாட்ஸ்அப் குரூப்பை பொறுத்து, வாட்ஸ்அப் சேட்டை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனல் மெசேஜ் பண்றேன் இல்ல, அது ஸ்டாஃப் தான் மெசேஜ் பண்ணிடும். எங்கிட்டயும் ஆக்சஸ் இருக்கு, ஆனா நான் மெசேஜ் பண்றேன் டைம்ஸ் கிடைக்காது. ஓகே உங்களுக்கு ஏதாவது தேவைண்டா இந்த இமெயில் மூலியமா கான்டாக்ட் பண்றது ஈஸி. யூஸ்வலா நான் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஓரளவுக்கு குயிக்கா தான் இருக்கும். அதுக்கு குயிக் நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு குயிக்கா தான் இருக்கும். ஓகே ரீசனபிள் டைம்ல தான் நான் குயிக் ரிப்ளை பண்ணுவேன். எஸ் பர்ஃபெக்ட். அக்செப்ட் பண்றீங்க கொஞ்சம் ஆக்கள். தேங்க்யூ. கஜன் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. மிச்சாக்கெல்லாம் உங்களோட அக்செப்ட் பண்ணாட்டி நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இங்க தெரியும். ஓகே சோ யார் அக்செப்ட் பண்ணா ரமேஷ் நீங்க அக்செப்ட் பண்ணல, அருமா உலக்ஷன் நீங்க அக்செப்ட் பண்ணீங்க, நீங்க 2 பேருமே. சோ உங்களோட ஜிமெயில போய் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகேனா, அப்ப உங்களோட கேலண்டர்ல வந்துடும். அது அக்செப்ட் ஆல்னு கொடுங்க. ஓகே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். சோ நாட் ஒன்றுக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணாம அக்செப்ட் ஆல் இன்வைட்னு சொல்லி கொடுங்க. உங்களோட கேலண்டர்ல வந்துடும். ஓகே உங்களுக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் எந்தெந்த நாள் கிளாஸ் இருக்கு, எப்ப கிளாஸ் முடியறதுக்கான டேட்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகே உங்களுக்கு இந்த 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 கோர்ஸ் எப்ப நாங்க முடியறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா டியூஸ்டே மே டியூஸ்டே 26 நாங்க முடியறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மே ஜூனுக்கு தான் நாங்க முடிக்கிற மாதிரி தான் எங்களோட பிளான் இருக்கு. ஓகே இந்த கிளாஸ் மேபி ஒரு 1 or 2 weeks எக்ஸ்டெண்ட் ஆகலாம். டிபெண்ட்ஸ் அந்த இப்ப நாங்க சின்ன லீவ்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா. ஓகே ஹாலிடேஸ் ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். எனக்கு அந்த கேலண்டர்ல வந்து அந்த இது வரையல சார். ஓகே ஒரே நிமிஷம் இருங்க. சில நாட்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. உங்கள்ட்ட வந்து எந்த இமெயில் உங்கள்ட்ட? யா 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 காட் இட். ஓகே ஒரே நிமிஷம் இருங்க. நான் என்ன செய்யறேன்டா இதை உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். ஓகே உங்களை ரிமூவ் பண்ணிட்டு ஓகே இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க உங்களுக்கு இமெயில். அதே மாதிரி ரமேஷ் உங்களுக்கும் வந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா இமெயில் இந்த இது கேலண்டர் இருக்கு? நான் உங்களையும் ஒரு வாட்டி குட் மார்னிங். ஓம் சார் இதுக்கு எனக்கு இஷ்யூ நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஷூர் 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 கண்டிப்பா கண்டிப்பா. 1 செகண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே ஒரே 1 செகண்ட் நான் சென்ட் கொடுத்துறேன். இப்போ உங்களுக்கு கேன்சலேஷன் இமெயில் வரும். இப்போ நான் திருப்பி ஆட் பண்ணிவிடுறேன். சில ஆக்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கு தான் நோட் பண்ணிக்கிறேன். நான் இதுலயும் இது ஜஸ்ட் ஜிமெயில் இஷ்யூ, நாங்க ஒன்றும் செய்யலாம் இது. ஓகே இப்போ உங்களுக்கு 2 பேருக்கும் வந்திருக்கணும், கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே வந்த உடனே ஓகே இமெயில் வரும் உங்களுக்கு. அப்படி உங்களோட ஜிமெயில்ல இன்பாக்ஸ்ல உங்களை பார்க்க முடியாட்டி ப்ளீஸ் உங்களோட ஜங்க்னு சொல்லி இருக்கும் பாருங்க, உங்களோட ஸ்பேம்னு சொல்லி இதுக்குள்ள போய் பாருங்க. ஓகே இதுக்குள்ள இருக்கலாம் சொல்லுங்க அந்த இமெயில் இல்லாட்டி இதுல இருக்கும். ஓகே ஆல்ரைட். நீங்க உங்களோட கிளாஸ் இப்ப கிளாஸ் இமெயில் பண்ண போறீங்கன்னா நான் போன கிளாஸ்ல காமிச்சேன். ஜஸ்ட் குயிக்கா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க எப்பவுமே என்ன செய்யணும்னா உங்களோட இமெயில் வந்து கம்போஸ் பண்ணிக்கல. நான் எந்த மத்த இமெயில் காமிக்கிறேன் கொஞ்சம் இது வந்து உங்களோட சைடு இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே சோ இப்போ நீங்க வந்து ஒரு இமெயில் நீங்க அனுப்ப போறீங்க கிளாஸுக்கு. நீங்க கொஸ்டின் கேட்கறதா நீங்க எல்லா கிளாஸும் கேட்கறதா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ நீங்க என்ன செய்யுங்கடா இந்த உங்களோட கேலண்டர் இன்வைட் இப்படி இருக்கும். உங்களோட கேலண்டர் இன்வைட் உங்களுக்கு காலம் இருக்கும், எனக்கு நைட் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இப்படி இந்த இமெயில் அட்ரஸ் ஃபுல்லா காப்பி பண்ணா முடியும். ஓகே நீங்க இதுக்கு அனுப்பாதீங்க, கேலண்டர் இன்வைட் அனுப்பாதீங்க, காப்பி பண்ணுங்க இந்த இமெயில. புதுசா ஒரு கம்போஸ் பண்ணிட்டு உங்களோட கோர்ஸ் கூட பேர் போடும் முதல்ல EH எத்திக்கல் ஹேக்கிங் Jan 26. ஓகே அதுக்கப்புறம் உங்களோட கொஸ்டின் ஜெனரல் இன்கொயரி இது பண்ணலாம். நான் சும்மா ஜஸ்ட் ஹைட்டிங் போட்டுறேன், டெஸ்ட்னு சொல்லி போட்டுறேன். ஓகே சோ அப்ப என்ன செய்யும்டா இது வந்து நம்ம குரூப்ல இருக்க எல்லாருக்கும் போகும். ஓகே இது ஃபியூச்சர்ல இப்ப சில ஆட்கள் இமெயில சேஞ்ச் பண்ணாலும் இதுல இருந்து எடுக்க முடியும். ஓகே நாங்க இப்ப இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணுங்க. எப்பயுமே சிசிஐ யூஸ் பண்ணும்போது சிடெக் ட்ரைனிங் சென்டர் மட்டும் இந்த சிசில போட்டுருங்க. ஓகே
டேரக்டா ரிப்ளை பண்ண அவசியம் இல்லை. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சிடெக் ட்ரைனிங் சென்டர் போட்டுருங்க. இதை நான் சென்ட் பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இது வரணும். ஓகே. இப்ப அதே மாதிரி நீங்க ஒரு இமெயிலுக்கு நீங்க ரிப்ளை பண்றீங்கன்னா எப்பயுமே நான் இது காமிக்கிறேன். நான் உங்களுக்கு என்னண்டா ஏதாவது ஒரு குரூப் இமெயில் நான் காமிக்கிறேன். ஓகே. சோ இப்ப இந்த இமெயில் பார்ப்போம். இப்ப இது ஒரு குரூப் இருக்கு, ரைட்? இப்ப இதுக்கு நாங்க வந்து இப்படி ஒரு ரிப்ளை ஆல்னு சொல்லி தான் கொடுக்கணும். ஓகே, ஜஸ்ட் நார்மல் ரிப்ளை கொடுக்குறோம். ரிப்ளை ஆல் தான் சொல்லி கொடுக்கணும். இந்த ரிப்ளை ஆல் உங்களுக்கு தெரியாட்டி நீங்க என்ன செய்யணும்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு சி ஆல் செட்டிங்ஸ், இதுக்குள்ள போய் இந்த டிஃபால்ட் ரிப்ளை பிஹேவியர் சொல்லிட்டு பாருங்க. இதை வந்து ரிப்ளை ஆல்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, அப்ப நீங்க கொடுத்துட்டு நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். உங்களுக்கு ரிப்ளை ஆல் வரும். ஏன் நீங்க ரிப்ளை ஆல் பண்ணா அப்ப எல்லாரும் இந்த குரூப்ல இருக்க கால் தெரியும். ஓகே, நீங்க எனக்கு பர்சனலா அனுப்பணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும்தான் எனக்கு பர்சனல் அனுப்பணும். ஜெனரல் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் தான் பண்ணும். ஓகே, ஏதாவது உங்களுக்கு கோர்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க எது வந்து எங்கிட்ட கலைக்கலாம்னா உங்களுக்கு அசைன்மெண்ட் ஹேண்டில் பண்றதை பத்தி கலைக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து சர்டன் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தா அது நீங்க கலைக்கலாம். நீங்க வர கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாட்டியும் இமெயில் மூலியமா தான் உங்களோட இது சொல்லணும். ஓகே, வாட்ஸ்அப் மூலியமா சொன்னீங்கன்னா ஸ்டாஃப் வந்து அது டேக் கேர் பண்ண மாட்டீங்க. இது கிளாஸ் சம்பந்தப்பட்டது, அது வந்து இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்டது. சோ நீங்க லேட் ஏதாவது உங்களுக்கு வர முடியாட்டி இமெயிலே போட்டுடுங்க. ஓகே, ஹோல் கிளாஸுக்கு அது நீங்க என்ன செய்வீங்கன்னா சேம் இமெயில நீங்க போட்டுட்டு will not be attending the class today or will be late today, whatever it is. Okay, உங்களோட இதை போட்டுடுங்க. சோ நான் ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? சார் Nothing so far. கலண்டர்ல அது வரையில சார். கேலண்டர் சரி வராது பிரதர். உங்களுக்கு நீங்க உங்களோட இமெயில பாருங்க. இமெயில் ஓகே சார். இப்போ நீங்க லாஸ்டா போட்ட மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. உங்களோட ஓகே, உங்களோட ஸ்கிரீனோட ஷேர் பண்ண முடியுமா எனக்கு? வெயிட் சார், வெயிட் a minute. Yeah, sure. Maybe if I can help, sometimes calendar sync ஆகாம இருக்கலாம் இதோட. Yes, very honest. Yes, that is true. Yeah, if you can அந்த screen share பண்ணீங்கன்னா நான் என்னன்னு பார்த்து சொல்லலாம் for sure. எனக்கு வந்து சேம் இஷ்யூ இருக்கு சார். ஓகே, நான் ஒருத்தரா பார்ப்போம். ஒரு ஸ்கிரீன் ஷேர். ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நீங்க வந்து என்ன செய்யுங்கடா, ஓகே உங்களோட கேலண்டர். ஓகே, ஒரு நிமிஷம். ஷிட், சாரி, இந்த வெர்ச்சுவல் மிஷின் தான் ஸ்டார்ட் ஆகும். ஒன் செகண்ட். ஓகே, ஓகே, கேன் யூ உங்களோட இதுக்குள்ள வந்து உங்க கேலண்டர் ஓடி பெருசாக்குதுங்களா? அந்த ஏரோ இருக்கு பாருங்க கேலண்டர் பக்கத்துல. ஸ்கிரீன் தெரியுது எனக்கு. மேபி இந்த ஹோல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க பெட்டரா இருக்கும். ஓகே, வெயிட் சார். Sure. ஓகே, உங்களுக்கு சிங்க் ஆயிடுன்னு என்ன? ஓகே, நீங்க ஜங்க் ஃபோல்டர்ல போய் பாத்தீங்களா இருக்கான்ட்டு உங்களோட இமெயில்? அதுலயும் போயிட்டு பார்த்தேன், ஆனா அதுலயும் வரையில. வரையிலண்ணே. ஓகே, ஒன் செகண்ட். உங்களோட அந்த ப்ரொமோஷன் சோஷியல் அப்டேட்ஸ் பாருங்க, அதுக்குள்ள போங்க. இந்த மெயில் டேப்ல இன்பாக்ஸ்ல. ஓகே, இது இல்ல. இப்ப அப்டேட்ஸ்குள்ள இல்ல. சோஷியல்ஸ். நீங்க லாஸ்டா போட்ட மெசேஜ் வந்திருக்கு சார். ஆனா அந்த கேலண்டர்
ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த இதுல வந்து உங்களுக்கு இமெயில் போட்டிருப்பேன், மெசேஜ் போட்டிருப்பேன் உங்களுக்கு கூகுள் மீட்ஸ்ல இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணுங்க. உங்களை இதுல போட்டிருக்கேன் பாருங்க. எதுலண்டா உங்களோட சாட்ல இல்லாட்டி நான் இமெயிலா போட்டிருக்கேன், அதுல ரிப்ளை ஆள் கொடுத்து இதை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க பாப்போம். இப்போ உங்களுக்கு இமெயில் வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்கேன் கேலண்டர் இன்வைட்ஸ், இன்விடேஷன் ஃபார் அன்னோன் சென்டர். ஓகே, அதை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ வந்துருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த முதலாவது வந்திருக்கு 6:48. கொஞ்சம் டைம் எடுக்குது நினைக்கிறேன், அவ்வளவுதான். சார் அதுல அட் நோட் டு எவ்ரி ஒன் இருக்குது சார். அதுல இல்ல நீங்க என்ன செய்யுங்கடா, உங்களோட ஸ்கிரீனோட ஷேர் பண்ணுங்க, நான் சொல்றேன் இதுன்ட்டு. ஓகே சார். உங்களோட எல்லாருக்கும் தெரியும் இது இருக்கணும் அப்படின்னு. அதுல இது இல்ல, நீங்க வந்து என்ன செய்யுங்கடா, உங்களுக்கு இதை நீங்க கிளிக் பண்ண தேவை. ஏன்னா உங்களுக்கு இமெயில் வந்துட்டு தானே, உங்களோட இமெயில பாருங்க, ஒரு இமெயில் வந்து பாருங்க, கேலண்டர் இன்வைட்னு சொல்லி. உங்களோட இமெயில்ல கேன்சலேஷன், உங்களுக்கு இமெயில் திருப்பி போக நான் சொல்றேன். உங்களோட இமெயில காமிங்க எனக்கு, நான் சொல்றேன். உங்களோட இமெயில ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, இப்ப இதுல வந்து முதலாவது இமெயில் பாருங்க, உங்களுக்கு வந்து ஹாய் டீம்ஸ் அது இல்ல, இது கிளிக் பண்ணாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. நான் முதல்ல பின்னுக்கு போங்க ரெடி, நான் சொல்றேன் இதுன்ட்டு. பின்னுக்கு போங்க. ஓகே, அந்த இன்விடேஷன் ஃப்ரம் அன்னோன் சென்டர் EH அது இல்ல, அது கேன்சலேஷன் இன்வைட், அது கீழே அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, இப்ப கீழே இப்போ வந்து எஸ் கொடுங்க. இப்ப ஓகே, இப்ப எஸ் திருப்பி கிளிக் பண்ணுங்க. ஓகே, எஸ் பர்ஃபெக்ட். ஓகே, எஸ் வந்துட்டு இப்போ உங்க கேலண்டர் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு இது ஆட் ஆயிருக்கும். இதே மாதிரி தான் நீங்களும் செய்யணும். ரமேஷ் ராம்ஜி ஓகே 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 வந்துட்டா, இப்போ வந்துட்டா உங்களுக்கு. ஆமாம் சார். பர்ஃபெக்ட். கொஞ்சம் டைம் எடுத்தது நீங்க, அவ்வளவுதான். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இதுனா நீங்க வந்து இதுக்குள்ள உங்களோட கேலண்டர்ல போய் நீங்க வந்து கூகுள் மீட்டிங் ஜாயின் பண்ணலாம். ஓகே, உங்க கேலண்டர் ஓப்பன் பண்ணினாலே அதுலயே வந்து கூகுள் மீட் ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க உங்கள்ட்ட இதுலயும் போய் செய்யலாம். இதுனா உங்கள்ட்ட LMS போர்ட்டலுக்குள்ளயும் செய்யலாம், லிங்க் இருக்கும். சார் இப்பயும் வரையில நினைக்கிறேன் சார். கொஞ்சம் டைம் எடுக்கும் பதில் உங்களுக்கு சில நேரம். ஓகே சார். Just give it some time. Okay தானே கேலண்டர் இது. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, சோ இது நாங்க என்ன செய்வோம்டா, எல்லாரும் வந்து உங்கள்ட்ட லினக்ஸ் இதை காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏதாவது இஷ்யூ வந்ததா காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்றப்ப? இல்ல சார், நோ சார். எல்லாரும் ஓகே தானே? ஏதாவது இன்னும் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கான இன்னும் பண்ணாம இருக்குங்க யாராவது இன்ஸ்டாலேஷன்? ஜஸ்ட் சார் காலையில் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க அது ஃபைல்ஸுக்கு போகுது. என்ன செய்யுது? ஓப்பன் கொடுத்த கால் லினக்ஸை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸுக்கு அது வந்து DVD டிரைவ்ஸுக்கு போகுது. இது இந்த காலி லினக்ஸ் இது பண்ணீங்களா? ஆமாம் சார். ஆமாம். ஓகே, எனக்கு உங்களோட ஸ்கிரீனோட ஷேர் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஆமாம் சார். I think he has double click the image file. அப்ப அது DVD ROM போறது ட்ரை ஆயிருக்கும். காலி லினக்ஸ் அந்த இது ISO இமேஜ் ஃபைல். By the way, just quick request. நான் வந்து இந்த லிங்க் ஓபன் பண்ணேன்னா அது இந்த ஜிமெயிலோட போய் கனெக்ட் ஆகிருக்கு. இஸ் இட் ஓகே இஃப் ஐ புட் மை போத் ஜிமெயில் அண்ட் அவுட்லுக் அட் தி சேம் டைம்? என்ன பிரச்சனை அதுல வந்து இப்ப எங்களுக்கு வந்து யார் ஸ்டாஃப் யார் வந்து இது இருக்குன்னு தெரியும். எனக்கு தெரியும். Okay, ஸ்டாஃப் வரும். Let me remove you from that. I'll just keep your Gmail. Just remove the janakan.selva@gmail.com. Sure. No problem. Just keep the outlook. Sure, no problem. Thank you. Yeah, no worries, no problem. ஓகே ராம்ஜி, நீங்க வந்து ரெண்டாவது வந்து ISO இமேஜ். உங்களுக்கு அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? நீங்க உங்களோட LMS போர்ட்டல்ல இருக்க வீடியோவை? ஆமாம் சார். காலமா பாத்தீங்களா? ஆமாம். அதை ஃபாலோ பண்ணீங்களா எப்படின்ட்டு? அதுல பாக்கல உங்களுக்கு வந்து நீங்க செய்யற தப்பான விஷயம் அது.
உங்க வீடியோல கிளியரா இருக்கு எப்படி செய்யணும். ஓகே சார். நான் பிசி நேத்தி yeah. நைட் ஓ ஓகே நீங்க பாத்துறேன். ஓகே நோ ப்ராப்ளம். நீங்க உங்களோட பிசி ஏதோ இஷ்யூ இருக்குன்னு சொல்லி போட்டுருந்தீங்க போல இருக்குண்ணா. ஆமா இது ஏ Yeah, no எக்ஸாம் problem. முடிஞ்சு. No worries. Okay, no ஓகே problem. நீங்க வீடியோ பார்த்து செய்யுங்க. அந்த வீடியோ ஆமா. பார்த்து இந்த கால் நெக்ஸ்ட் ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே சார். ஓகே வெரி குட். ஓகே சோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன Sir. ஸ்டார்ட் பண்ணுவோம்னா கோ ahead. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் டைம்ல வந்து சார் ஒட்டோவா வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி ஓப்பன் ஆகி அதுவாகவே இன்ஸ்டால் ஆகி கொண்டிருந்தது. ம்ஹும். அதுக்கு பிறகு நான் திருப்பி கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ஃபுல்லா ரீஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணா அப்போ ஓகே இருந்தது சார். சில ஆட்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கு தான். ஏன்னா கால் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிக்கலாம். கால் நெக்ஸ்ட் வந்து 2 மோட் இருக்கு. ஒன்று வந்து யூஐ மோடுன்னு சொல்றது, யூசர் இன்டர்ஃபேஸ் மோடுன்னு சொல்றது. இன்னொன்று வந்து என்னன்னா பியூரா வந்து கமாண்ட் அந்த டெர்மினல் மட்டும் வச்சு யூஸ் பண்றது. சில நேரம் வந்து இந்த இஷ்யூ வராது. அப்ப நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஓகே ஆயிடும். அது சிலாக்கு அந்த இஷ்யூ சிலாக்கு அந்த இஷ்யூ வந்ததே இல்லை இது வரைக்கும். எனக்கு அந்த இஷ்யூ வந்திருக்கு. எனக்கு 2 முன்னாடி எனக்கு பர்சனல் வந்தது அந்த இஷ்யூ 2 முன்னாடி ரீஸ்டார்ட் பண்ணிட்டா ஓகே ஆயிடும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. எனக்கும் இந்த இஷ்யூ வந்துச்சு Yeah. at the beginning. ஆனா அதுக்கு சிம்பிளா ஒன்று மட்டும் தான் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா அது வந்து ஒரு இப்ப அந்த இது ஓபன் பண்ணது இந்த இமேஜ் ஃபைல் ஓபன் ஆகி காலுக்கு போனதோட if we keep it for like 5 seconds 6 seconds time அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. நாங்க அதுக்குள்ள ஒரு அரோ மார்க்க மேல கீழ தான் கிளிக் பண்ணிட்டு விட்டோம்னு சொன்னா ஜஸ்ட் அரோ மார்க்க மேலே கீழே சும்மா எடுத்துட்டு அது அதுலயே நின்று then கூட திருப்பி போயிடுது உள்ளுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு. எஸ் சம்டைம்ஸ் வந்து நீங்க ஏதாவது இன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ற டைம்ல இன்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா சில நேரம் வந்து டெர்மினல் மோட்லயே போயிடும். அப்படி விட்டா அந்த பாட்டுக்கு அந்த தன்னை இனிஷியேஷன் முடிச்சிட்டு இது இந்த யூஐ இன்ஸ்டலேஷன் மோடு ஸ்டார்ட் ஆகும். அது எஸ் இட்ஸ் வெரி காமன். ஓகே பெர்ஃபெக்ட். நான் என்ன செய்யறேன்டா இன்னைக்கு நாங்க வந்து சொல்லுங்க யாருக்காவது ஏதாவது क्वेश्चन இருக்கா? ஆமாம் சார். ஒரு சின்ன ஒன் மோர் கொஸ்டின் இருக்கு. நோ கோ ahead. பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. என்கிட்ட வந்து 6 கோர் தான் இருந்தது. அதுல 3 கோர் ஷேர் பண்றேன். இட்ஸ் ஓகே தான் சார். இல்ல 3 கோர் யூஸ் பண்ணாதீங்க. 2 கோர் கொடுங்க. இதுக்கு 2 கோருக்கு மேல கொடுக்காதீங்க. 3 கோர் உங்களுக்கு 6 கோர்ண்டா உங்களுக்கு வந்து நீங்க அந்த 40% தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா உங்களோட 2 கோர் 1 கோர் வச்சு ரன் பண்ணி பாருங்க காலையில். சரி 1 கோர் ரன் ஆன சரியான கஷ்டமா இருக்கும். இல்ல 2 கோர் ரன் பண்ணுங்க ஓகே இருக்கும். ஓகே சார். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். ஏன்னா மிச்சத்துக்கெல்லாம் 1 கோர் காணும். இந்த காலையில் நெக்ஸ்ட்டுக்கு 2 கோர் இருந்தால் தான் பெட்டர் உங்களுக்கு. மிச்ச எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் எங்களுக்கு 1 கோர் காணும். மிச்ச எல்லா விஎம்ஸ்க்கும். ஓகே சார். நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச பிறகு அதை மாத்தேலுமா? மாத்தலாம். நீங்க என்ன செய்யுங்க நான் காமிக்கிறது அப்படின்ட்டு. ஓகே சார். ஒரே நிமிஷம். என்னோடது 4 கோர். நான் வந்து ஃபர்ஸ்டா 1 கோர் இப்ப கொடுத்து வச்சிருக்கேன். So it's better to give it 2 cores, right? For the car. 1 கோர் வச்சிருக்க உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். 4 கோர் இருந்தா 1 கோருக்கு மேல கொடுக்காதீங்க. 1 கோர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். Slightly slow, that's okay. Yeah. Wait a second. Sharing my screen. Okay. So suppose நீங்க எப்பயாவது ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து ரன் பண்ணிக்க உங்களுக்கு சேஞ்ச் பண்ண விருப்பம் இருந்தா நீங்க எப்பயுமே வந்து நீங்க ரன் பண்ற கால் லினக்ஸை டர்ன் ஆஃப் பண்ண முடியல. நான் இது என்கிட்ட கால் லினக்ஸ் ரன் ஆயிட்டு அதை டர்ன் ஆஃப் பண்ண விரும்பல. என்னோட டர்ன் ஆஃப் பண்ணிருக்க மிஷினும் நான் உங்களுக்கு காமிக்கணும் சும்மா எக்ஸாம்பிள். ஓகே ஸோ சும்மா என்னோட இதுல வந்து விண்டோஸ் 7 இருக்கு. ஓகே விண்டோஸ் 7 மிஷின் நான் சும்மா காமிக்கிறேன். ஓகே டர்ன் ஆஃப் பண்ணிட்டு பவர் ஆஃப் பண்ணிட்டு நீங்க செட்டிங்ஸ் சொல்ற இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஐகான் வரும். ஓகே ஸோ இது வந்து பேசிக்கும் இருக்கு, எக்ஸ்பர்ட்டும் இருக்கு. இன்னொரு விஷயம் நான் இதெல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்றேன் இதுல. ஸோ உங்களோட வர்ச்சுவல் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் உங்களோட ஹைப்பர்வைசிங் வர்ச்சுவலைசேஷன் பாக்ஸ். ஓகே ஸோ அப்ப நீங்க இதுல என்ன செய்வீங்கன்னா முதல் விஷயம் வந்து எப்பயுமே இது வந்து ஃபைல் ப்ரிஃபரன்ஸ்ல போங்க. எப்பயுமே இதை போயிட்டு ஓகே இப்ப இப்படி இருக்கும். உங்களுக்கு வந்து பேசிக்ல செலக்ட் ஆயிருந்த இந்த இடத்த இதை எக்ஸ்பர்ட்டுக்கு மாத்துங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணி விடும். ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு நாங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கல வந்து எங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது கொஞ்சம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த பேசிக் இன்ஸ்டலேஷன் எங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது. நாங்கள் வந்து அட்வான்ஸான இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்ப இதை எக்ஸ்பர்ட் மாத்துங்க. இல்லாட்டி உங்களோட கணக்கு செட்டிங்ஸ் பார்க்க முடியாது. ஓகே இதை ஓகே கிளிக் பண்ணுங்க. உங்களோட ப்ரொஃபைல் மாறும். மாறினதுக்கு அப்புறமா உங்களோட ஏதாவது பவர் ஆஃப் பண்ண இதை நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸை கொடுத்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ரேம் வந்து நான் 1 GB கொடுத்துருக்கேன். இதை நான் கூட்டலாம் இல்லாட்டி குறைக்கலாம். ஓகே இந்த இதை பொறுத்து நீங்க பவர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேம் யூசேஜ் இருக்காது.
அதே மாதிரிதான் வந்து உங்களோட CPU கோர் நீங்க கொடுக்கறதா இருந்தாலுமே பவர் ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த கோர் யூஸ் ஆகாது. ஓகே, சோ இப்ப சப்போஸ் நீங்க ஒரு 10 மிஷின் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் எடுக்கும், அது உங்களோட ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கும். ஆனா நீங்க ஆன் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களோட ரேமையும் CPU யூஸ் பண்ணும். ஓகே, மத்தபடி நீங்க வந்து எவ்வளவு கிரியேட் பண்ணா இப்போ நீங்க ஆன் பண்ணிக்கல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா ஓகே. எப்பயுமே உங்களோட சிபிஓ சரி, உங்களோட ரேமோ சரி, உங்களோட ஸ்டோரேஜோ சரி 50% சரி, நான் என்ன பொறுத்தவரைக்கும் 40% மேல போகக்கூடாது. இன் சம் கேசஸ் 50% ஓகே. 50% ஓகே தான் சொல்றது. நான் சொல்லி கொடுக்க எப்பயும் 40% சொல்லுவேன். எப்பயுமே 40% நீங்க எங்க பாப்பீங்கன்னா அந்த ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ இருந்தது நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த இது செக் பண்றதுக்கு எப்படி செக் பண்றேன்னு சொல்லி. ஓகே, ஓகே, நான் காமிக்கிறேன் டக்குன்னு. இட்ஸ் நாட் பிக் டீல். ஸோ உங்களோட ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணி டாஸ்க் மேனேஜர்னு சொல்லி போனீங்கடா. இதுல டாஸ்க் மேனேஜர் இருக்கு பாருங்க, இது ஓப்பன் பண்ணீங்கடா. இது உங்களுக்கு இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும். இதான் உங்க சிஸ்டத்துல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தரும். ஓகே உங்களுக்கு. ஸோ இப்ப இதுல என்ன செய்வோம்டா, இது வந்து எங்களுக்கு டர்ன் ஆன் பண்ணிருக்க எங்களோட எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே காமிக்கும். இதுல நாங்க எங்க போவோம்டா, எங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல போவோம். ஓகே, விண்டோஸ் 10க்கும் இதே மாதிரி தான், விண்டோஸ் 11க்கும் இதே மாதிரி தான். ஸோ நாட் அ பிக் டீல். ஓகே, ஸோ உங்களோட CPU இங்க பாத்தீங்கன்னா உங்களோட CPU வந்து எத்தனை கோர் இருக்கு, எத்தனை லாஜிக்கல் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லும். கோர் தான் நாங்க இதுல பார்ப்போம். இதுல ஸோ கோர் வந்து என்கிட்ட 10 கோர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னடா ரேம் என்கிட்ட 32 GB இருக்கு. அதே மாதிரி வந்து என்கிட்ட வந்து அவைலபிள் வந்து இதை வச்சு நாங்க கால்குலேட் பண்ணாலே ஓகே. இது நாங்க அவைலபிள் பார்க்க தேவையில்லை இதுல, ஏன்னா இந்த மிஷின் எங்க இப்போ ஆன்ல இருக்கனால. ஸோ 32 GB இருக்கு. இதுல நான் 40% யூஸ் பண்ணலாம். ஓகே, CPU நான் 40% யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நான் 4 கோர் யூஸ் பண்ண முடியும் இந்த VM. எத்தனை VM நான் ரன் பண்ணலாம், 4 கோர் ரன் பண்ணா ஓகே. அதே மாதிரி இந்த ரேம் வந்து நான் வந்து 10 GB வரைக்கும் நான் கொடுக்கலாம். ஓகே, ரஃப் கால்குலேஷன்ஸ் 10 GB வரைக்கும் இந்த VMs ரன் பண்ணலாம். 10 GB நான் எத்தனை VMs ரன் பண்ணுவேன் ரன் பண்ணலாம். ரியலிஸ்டிக்கா ஸ்பீக் பண்ண போனோம்னா இப்ப ஓரளவுக்கு VMs ரன் பண்ண முடியும் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் முன்னாடி. நெக்ஸ்ட் வந்து டிஸ்க் ஸ்பேஸ் செக் பண்ணா இங்க செக் பண்ணாதீங்க. அது நான் ஏன்னு சொல்றேன். ஒன் செகண்ட். ஓகே, ஸோ உங்களோட இதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க. உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி உங்களோட இதை பார்க்க போறீங்கன்னா உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இது வந்து திஸ் பிசிக்குள்ள போயிட்டு இங்க பாருங்க, இங்க சொல்லிருக்கு பாருங்க 605 GB ஃப்ரீ ஆஃப் 900 1 TB 930 தானே. இந்த 600ல இருந்து 40% தான் நீங்க பார்க்க முடியும். ஓகே, அப்பனா 200 GB என்னால யூஸ் பண்ண முடியும் எல்லா VMs சேர்த்து. ஏன் நாங்க டோட்டலா பார்க்கறோம்னா எங்களுக்கு யூஸ் ஸ்பேஸ். ஓகே, இது ஸோ நாங்க யூஸ் ஸ்பேஸை பார்க்கக்கூடாது, அவைலபிள் ஸ்பேஸ் தான் வந்து நாங்க ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களோட ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து நீங்க 40% யூஸ் பண்ணா ஓகே காணும். ஓகே, நாங்க ரன் பண்ண போற எல்லா விஷயத்துக்கும் உங்களோட காலிங் நெக்ஸ்க்கு வந்து ஒரு 60 gigs கொடுக்க முடியும்னா பெர்ஃபெக்ட். உங்களுக்கு நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்க 60 to 70 gigs கொடுக்க முடியும்னா உங்களோட எல்லா விஷயம் ரன் பண்ணலாம். கிளாஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் மத்த எல்லா ஓவர்ஸ்க்கும் சேர்ந்து இன்னொரு 50 GB இருந்தா காணும். ஓகே, நாங்க இந்த கிளாஸ் ரன் பண்றது. ஸோ டோட்டலா உங்களோட ஒரு 100 GB உங்களுக்கு இருந்தா காணும். உங்களுக்கு 100-150 இருந்தா வடிவா நீங்க ரன் பண்ணலாம். ஓகே, ஒரு 8 to 16 GB ரேமும் உங்களுக்கு ஒரு 4 இல்லாட்டி 4 இருந்தாலும் ஓகே. 6 இருந்தா இன்னும் பெட்டர். 6 கோர்ஸ் இருந்தா பெட்டர். ஓகே, அதுக்கு மேல இருந்தாலும் ஓகே. ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? Nope, nothing. Perfect. No, sir. Thank you. இதான் பேசிக் கால்குலேஷன். ஓகே, இது வந்து நாங்க சொல்றது டைப் 2 ஹைப்பர்வைசர் சொல்றது. டைப் 1 ஹைப்பர்வைசரும் இருக்கு. அது என்ன நடக்கும்டா, உங்களுக்கு வந்து இப்ப நாங்க இது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேல ரன் பண்றோம், ரைட்? உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு குயிக்கா உங்களுக்கு ஒரு விஷுவல் காமிக்கிறேன்டா. நீங்க கோர்பரேட் என்வாயன்மெண்ட்ல நீங்க போனீங்கன்னா நாங்க யூஸ் பண்றது வந்து எப்பவுமே டைப் 1 ஹைப்பர்வைசர் தான். என்கிட்ட பேஸ்மெண்ட்ல இங்க இருக்க பேஸ்மெண்ட்ல இருக்கு என்கிட்ட டைப் 1 ஹைப்பர்வைசர். அது வந்து ஒரு பிளேட் செவல் மாதிரி இருக்கும். அது நீங்க வேலை இடத்துக்கு போனீங்கன்னா எப்பயுமே வந்து நீங்க டைப் 1 ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணுங்க. ஓகே, அது எப்படி அது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் கூகுள் எடுக்க நான் உங்களுக்கு. ஸோ இப்ப நாங்க யூஸ் பண்றது வந்து ஏன் டைப் 2 சொல்றோம்னா, எங்களோட லேப்டாப்போ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இருக்கு, அதுக்கு மேல வந்து ஹோஸ்ட் ஓஎஸ் சொல்லிருக்கு, ஹோஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுக்கப்புறம் நாங்க இந்த கிளாஸ் ஃபர்தரா போய்க்கல, நான் ஹோஸ்ட் ஓஎஸ் சொல்றது வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிக்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகே, அது விண்டோஸ் 10 இருக்கலாம், விண்டோஸ் 11 இருக்கலாம், இல்லாட்டி லினக்ஸ் சிஸ்டமா இருக்கலாம், மேக்கா இருக்கலாம், டசன்ட் மேட்டர். நான் ஹோஸ்ட் ஓஎஸ் சொல்றது வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல இப்ப இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகே,
அதுக்கு மேல நீங்க இன்ஸ்டால் பண்றதுதான் ஹைப்பர்வைசர். ஹைப்பர்வைசர் தான் நீங்க இப்ப இன்ஸ்டால் பண்ணிருக்கிற virtual பாக்ஸ். எக்கச்சக்கமான ஹைப்பர்வைசர்ஸ் இருக்கு. ஓகே, VMware இருக்கு. கோர்பரேட் என்வாயன்மெண்ட்ல நாங்க VMware தான் யூஸ் பண்றது. அப்புறம் Proxmox சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் virtual பாக்ஸ் இருக்கு. virtual பாக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒன், ஓப்பன் சோர்ஸ், எல்லாரும் யூஸ் பண்றது. லாட் ஆஃப் சப்போர்ட், ஓப்பன் சோர்ஸ். ஓகே, ஃப்ரீ தானது, காசு இல்ல virtual பாக்ஸுக்கு. VMware வந்து பெய்ட் சர்வீசஸ், Proxmox வந்து பெய்ட் சர்வீசஸ். இந்த மாதிரி இன்னும் 4-5 இருக்கு. ஆனா இதுதான் ஃபேமஸான உங்களுக்கு ஹைப்பர்வைசர்ஸ். இது வந்து என்னடா, இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னடா, உங்களோட ஹோஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு மினிமம் 50% வந்து தேவை. உங்களோட கம்ப்யூட்டருக்கு எல்லாத்துக்கும் 50% தேவை. ஏன்னா அதை வச்சுதான் வந்து உங்களோட ஹைப்பர்வைசர் அப்ளிகேஷன் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, டைப் 2 ஹைப்பர்வைசருக்கு இது இம்பார்ட்டன்ட். ஓகே, அதான் நான் சொன்னேன், என்ன பொறுத்த வரைக்கும் நான் 40% மேல என்னோட ஹைப்பர்வைசர் நான் கொடுக்க மாட்டேன். இந்த ஹைப்பர்வைசருக்குள்ள தான் நீங்க உங்களோட வர்ச்சுவல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதாவது வர்ச்சுவல் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. VMs சொல்றோம், வர்ச்சுவல் மிஷின்ஸ், வர்ச்சுவல் OS இல்லாட்டி வர்ச்சுவல் மிஷின். ஓகே, நாங்க எப்பவுமே ரிஃபர் பண்ணிக்கலாம், VMs தான் ரிஃபர் பண்ணுவோம், வர்ச்சுவல் மிஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இதான் மோஸ்ட் பவர்ஃபுல். இதுக்கு பேர் வந்து என்னன்னா டைப் 1 ஹைப்பர்வைசர். இதை பாத்தீங்கன்னா இது வந்து ஹார்ட்வேர் இருக்கும், அதுக்கு மேலே இந்த ஹைப்பர்வைசர் சொல்லிட்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கும் பாருங்க. ஹைப்பர்வைசர் ஒரு கர்னல் இல்லாட்டி ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மாறிடும். அது அப்ப என்ன மீனிங்டா, இதுக்கு வந்து ஹோஸ்ட் OS இருக்காது. அப்ப இதுக்கு வந்து டைரக்ட் ஆக்சஸ் டு த ஹார்ட்வேர் இருக்கும். அப்ப இதால வந்து 98% ஆஃப் த ரீசன்ஸ் யூஸ் பண்ண முடியும். RAM 98% யூஸ் பண்ண முடியும், ஹார்ட் டிஸ்க் 98% யூஸ் பண்ண முடியும், CPU 98% யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு 2% வந்து அந்த ஹைப்பர்வைசிங் சாஃப்ட்வேர் ரன் பண்றது மட்டும்தான். ஸோ அப்ப அதுல ரன் பண்ற நீங்க வர்ச்சுவல் மிஷின் வந்து கூடயா இருக்கும், லாங் டேர்முக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம மோர் ப்ரொடக்ஷனுக்கு இருக்கும். அதாவது உண்மையா லைவா நீங்க யூஸ் பண்ற என்வாயன்மெண்ட்ல இருக்கும். டைப் 1 தான் ஒர்க் பிளேஸ்ல யூஸ் பண்றது. ஓகே, எல்லா சர்வர்ஸும் சரி, எல்லா இதுவும் சரி, டைப் 1 தான் ஹோஸ்ட் பண்ணிக்கணும். எப்பயுமே தனி சர்வர் பாக்ஸ் வச்சிருக்க மாட்டேங்க, அது வந்து அன்ரியலிஸ்டிக். எல்லாமே வர்ச்சுவல் பாக்ஸ்குள்ள போட்டு VMware இல்லாட்டி vSphere சொல்றது. கமர்ஷியல் சைட் போனீங்கன்னா vSphere இருக்கு, அதுக்கப்புறமா வந்து Proxmox இருக்கு. அந்த மாதிரி ஒரு 2-3 சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு கமர்ஷியலுக்கு டைப் 1 ஹைப்பர்வைசர். ஓகே, இதான் உங்க டைப் 1 டைப் 2 ஹைப்பர்வைசருக்கான டிஃபரன்ஸ். இது நான் உங்களோட ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ்லயும் இருக்கணும் உங்களுக்கு நினைக்கிறேன். பட் நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு இது என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். எனி கொஸ்டின் இந்த ஹைப்பர்வைசருக்கு? இந்த ஹைப்பர்வைசர் வச்சு மட்டும்தான் உங்களால ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இன்னொரு சின்ன கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, அதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நீங்க ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிற உங்களோட ஹோஸ்ட் OSக்கும் அதுக்கு மேல இருக்க VMக்கும் தெரியாது என்ன நடக்குது. இந்த VM பொறுத்த வரைக்கும் அது தனத்தானே ஒரு கம்ப்யூட்டரா நினைச்சிட்டு இருக்கு, அது தனத்தானே ஹார்ட்வேர் இருக்கு, தனக்கு எல்லாமே இருக்குன்ட்டு. ஆனா அதுக்கு தெரியாது அது ஒரு virtualization செய்யப்பட்டது, அது ஒரு காப்பி தான். அண்ட் ஏன் நாங்க வந்து VM நாங்க யூஸ் பண்றோம்னா, அது வந்து ஈஸி பேக்கப் பண்றதுக்கு, இல்லாட்டி பேக்கப் எடுக்கிறதுக்கு ஈஸி, மூவ் பண்றது ஈஸி, க்ளோன் பண்றது ஈஸி. எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ற, பவர் அவுட்டேஜ்ல வந்து எங்களோட டேட்டாஸ் வந்து எல்லாம் அழிஞ்சிட்டுட்டா எங்களோட பேக்கப்பை வச்சு வித்தின் மினிட்ஸ் எங்களால் திருப்பி கொண்டு வர முடியும் அந்த டேட்டாவை. அதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து குளோனிங் சொல்றது, இன்னொன்று வந்து ஸ்னாப் ஷாட் சொல்றது. ஓகே, ஸோ உங்களை நீங்க வர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா, க்ளோஸ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து டேக்னு சொல்லிடும். இதேதான் எல்லா ஹைப்பர்வைசர்லயும் இந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ டேக் ஸ்னாப்ஷாட். இது என்ன மீனிங்னா, நீங்க இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன கன்ஃபிகரேஷன்ல இருக்கோ அது ஒரு பிக்சர் எடுக்கிற மாதிரி. அப்ப இதுல என்ன மீனிங்னா, நீங்க என்ன இஷ்யூ வந்தாலுமே நீங்க திருப்பி எடுத்து வந்துடலாம். சப்போஸ் இப்படி சொல்லுமே, நாங்க ஒரு கம்பெனில நாங்க வந்து ஒரு அப்டேட் செய்ய போறோம். இப்ப மேஜரா ஒரு வந்து பெரிய அப்டேட் ஒன்று செய்ய போறோம்டா, நாங்க என்ன செய்வோம்டா, அப்டேட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 1 hour or 2 hours முன்னாடி நாங்க வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துப்போம். அதாவது இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேட் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸோ சரி, என்னென்ன எப்படி இருக்கோ அதை ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டோம்டா, நாங்க ஒரு 8 hours ட்ரைனிங் பாக்குறோம், அந்த அப்டேட்ஸ் வந்து எங்களால் முடிக்க முடியல, ஏதோ ஒரு இஷ்யூ வந்துட்டே இருக்கு. 8 மணிக்கு காலம் ஆக்கள் வர போறீங்கன்னா 8 மணிக்கு ப்ரொடக்ஷன் நடக்க போகுது. இப்போ ஹாஸ்பிட்டல் பத்தி கரெக்ட் 8 மணிக்கு வந்து நர்ஸ் ஆக்கள் வருவீங்க வேலைக்கு. அப்ப வந்து மெஜாரிட்டி அந்த மெடிக்கேஷன் பேஷண்ட் ஆக்கிறதுக்கு குளிசை கொடுக்கணும். குளிசை கொடுக்கறதுக்கான என்னென்ன குளிசை எந்தெந்த பேஷண்ட் போகணும்னு சொல்ற 3000 பேஷண்ட் இருக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல. அந்தந்த பேஷண்ட் டயட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, அதுக்கு என்ன குளிசை கொடுக்கணும், மேபி வந்து சில ஆக்களுக்கு வந்து ஏதாவது லைஃப் த்ரெட்னிங் ஏதாவது டிசீஸ் இருந்தா அதுக்கான மெடிக்கேஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்றது கம்ப்யூட்டர் தான். அப்ப அந்த பட்சத்துல அது வந்து என்ன செய்யறா, ஸ்னாப்ஷாட் ரிவர்ஸ் பண்ணிக்கல வித்தின் மேட்டர் ஆஃப் மினிட்ஸ்க்கு நாங்க தொடங்கத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா அதுக்கு போயிடலாம். நாங்க எங்களுக்கு நாள் கணக்கு தேவையில்லை. ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, கணக்க ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு வைக்கக்கூடாது. ஒரு டெம்பரரியா சொல்யூஷன் மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்க செய்ய போறீங்களா, ஓகே, இப்போ ஒரு 24 hours இல்லாட்டி ஒரு 3 days வரைக்கும் வச்சிருக்கலாம்.
அதுக்குமே வச்சிருக்கீங்கன்னா டேட்டா அக்யூமுலேட் ஆக ஆக அந்த ஸ்னாப்ஷாட் தன்மை அழிஞ்சிட்டே வரும். ஆல்மோஸ்ட் லைக் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு போட்டோ நீங்க எடுத்து டெம்பரரியான ஒரு ஒரு அந்த இந்த பிலிம்ல வச்சிருக்கீங்கடா, அப்ப அந்த தன்மை அழிஞ்சிட்டே வரும், அந்த குவாலிட்டி குறைஞ்சிட்டே வரும். ரைட், அதே மாதிரி தான் அந்த நாள் போக அந்த குவாலிட்டி குறைஞ்சிட்டே வரும். யூஸ்வலா கோஆர்பரேட் என்வாயன்மெண்ட்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்னாப்ஷாட்டை ஒரு 48 hours 72 hours 3 daysக்கு மேல வச்சிடக்கூடாது. 3 daysக்கு நான் டெஸ்ட் பண்ணி ஓகே ஒழுங்கா வேலை செய்யணும் டிட்டர்மின் பண்ணிட்டு அந்த ஐடி டீம் அதுக்குள்ள அதை டெலிட் பண்ணணும். இல்லாட்டியா அதை ரீஸ்டோர் பண்ணிடணும். ஏதாவது சாய்ஸ் மேக் பண்ணி 3 daysக்குள்ள டெலிட் பண்ணா திருப்பி எடுக்கலாம். ரைட். ரெண்டாவது மோர் பெட்டர் சொல்யூஷன் நாங்க சொல்றது என்னன்னா க்ளோன். இங்க இருக்கு, சோ அப்படியே ஒரு காப்பி எடுத்து இன்னொரு மிஷின் அப்படியே உருவாக்குறது. இதுல என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு அப்படியே ஒரு க்ளோன் வரும் உங்களுக்கு, அது ஒரு இன்னொரு அப்படியே எக்ஸாக்ட் ஒர்க்கிங் இமேஜ். இதை எங்க நாங்க யூஸ் பண்ணுவோம்னா, சப்போஸ் லெட்ஸ் சே ஒரு ஒரு மைக்ரோசாஃப்ட் சொல்லியிருக்கு இந்த வைரஸ் அட்டாக் பண்றதுக்கான சாத்தியக்கூறு கூட உங்களோட கம்பெனிஸ்க்கு என்ன செய்யுங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்கடா, இது ஒரு எமர்ஜென்சி பேட்சிங் மாதிரி நாங்க சொல்லுவோம் இதை. அப்ப இந்த டைம்ல நாங்க டைம் போட்டு நாங்க 3 days கம்ப்ளீட் செய்யறோம் 2 days கம்ப்ளீட் செய்யறோம் சொல்லி எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்டா, இது வேலை செய்யுமா செய்யாதான்னு சொல்றதுக்கு நாங்க என்ன செய்யலாம்டா, இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் இந்த விர்ச்சுவல் சர்வர்ஸ் நாங்க அப்படியே க்ளோன் பண்ணி எடுக்கலாம். ஸோ இருக்கிறத சொல்லி ஆடாம ஒரு க்ளோன் பண்ணி எடுத்துட்டு அதுல இதை அப்ளை பண்ணி பார்த்து எல்லாமே ஓகே ஒர்க் செய்தான்னு சொல்லி பார்த்துட்டு ஓகேண்டா நாங்க திருப்பி கொண்டு அங்க அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி இந்த க்ளோனையே ப்ரொடக்ஷன் மாற்றலாம். விளங்கிச்சா? Those are two different. Yes. And ரெண்டுமே என்னென்ன பர்பஸ் நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா சப்போஸ் இப்ப சொல்றேன், இப்ப நீங்க ஒரு vulnerability assessment செய்ய போறீங்க, மேபி நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க ஓகே அதுல அன்வான்டான ஓப்பன் போர்ட்ஸ் இருக்கு, நீங்க அது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதை நாங்க செய்ய போய்க்கல. அப்ப கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க அது டக்குன்னு போய் ப்ரொடக்ஷன் இருக்க சிஸ்டத்துல போய் ஆஃப் பண்ணக்கூடாது. எப்பயுமே அது என்ன செய்யணும், ஒன்று நீங்க பிளான் பண்ண ஒரு அவுட்டேஜ் பிளான் பண்ணி ஒன்று நீங்க கேட்கணும் இது ப்ரொடக்ஷன் டைம்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா, இல்லாட்டி நான் ஸ்னாப்ஷாட் எடுத்து பார்க்க மாட்டோம் நீங்க எவாலுவேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு ஒரு 2 to 3 days மட்டும் தான் வச்சுக்க முடியும். ஆனா சில நேரம் நீங்க போர்ட்ஸ் நீங்க ஆஃப் பண்ணிக்கல மேபி மந்த்ஸ் கணக்குக்கு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு, அப்ப நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க க்ளோன் எடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க எல்லாம் பார்த்துட்டு ஓகேண்டா மட்டும்தான் போர்ட் அப்ளை பண்ணணும். மேபி இட் டேக் வீக்ஸ், பட் உங்களால க்ளோன் எடுத்து வேற மிஷின் வச்சு ட்ரை பண்ண முடியும். அதான் அதுல பியூட்டிஃபுல். நீங்க க்ளோன் எடுத்து வேற மிஷின் வச்சு ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அது அப்படியே அதோட நகல் நீங்க எடுத்து வெளியே வச்சு ட்ரை பண்ற மாதிரி. ரைட். ஸோ அந்த டெஸ்டிங்கை நீங்க பண்ணி பார்த்து தான் நீங்க செய்யணும். ஓகே, அது ஒரு அனாலிசிஸ் தேவை இருக்கு. அதுவும் நாங்க எப்படின்னு பார்ப்போம். ஓகே, அது ஏன்னா ஒரு டேமேஜ் இந்த காஸை பொறுத்தான் இருக்கு அந்த கம்பெனி எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணணும்னு சொல்லி. சில நேரத்துல ஸ்னாப்ஷாட்டே ஓகே, ஏன்னா சில நேரம் ரிஸ்க் டூ மச். இப்ப log4j வரைக்குல அதோட ரிஸ்க் இஸ் வே டூ மச். நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோ ஒன்று போட்டு விடுறதுக்கு நாங்க 2000 log4j வரைக்குல நாங்க ஒரு இது செஞ்சாங்க 4 வருஷம் முன்னாடி. சோ இது நீங்க ஃபைண்ட் பண்ணுவீங்க எவ்வளவு உங்களுக்கு அந்த இமெயில நான் ஷேர் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு, நோ ப்ராப்ளம். ஸோ டைம் அண்ட் கிளிக்ல பாருங்க உங்களுக்கு இது எவ்வளவு உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு இமெயில் இருக்கு. ஸோ டைம் அண்ட் கிளிக் பாருங்க. பட் இந்த log4j எவ்வளவு சீரியஸா இருந்துன்னு சொல்லி log4j இருக்கீங்களா எங்களால க்ளோன் பண்ணி இருந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கறது சில ப்ரொடக்ஷன்ஸ் மாத்தினாங்க. அப்படி சிலதான் ஸ்னாப்ஷாட் டக்குன்னு அப்ளை பண்ணணும் இருந்தது. ரைட். அது ஏன்னா இப்பயுமே log4j ஸ்டில் இன் எஃபெக்ட் சில கம்பெனிஸ்க்கு. அப்ப அதே நாங்க எப்படி அப்படி சில vulnerabilities உங்களால ஒன்றுமே செய்யலாம், அதை பேட்ச் பண்ணவே முடியாது. அண்ட் பேட்ச் பண்ண முடியாத வைரஸஸ் vulnerability-ய நாங்க ஜீரோ டே vulnerability நாங்க சொல்லுவோம். ஓகே, அது 0 day vulnerability. அதாவது அதை எங்களால தடுக்க முடியாது. எங்களை ஐ மீன் அதை அதுக்கு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்ற ஒரு பாதுகாப்பு இல்லை, ஆனா எங்களால் தடுக்க முடியும். அது எப்படி நாங்க பார்ப்போம் கிளாஸ்ல போய்க்கல. அதுவும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எல்லா இதுக்குமே உங்களால சரி பண்ண முடியாது, ஆனா தடுக்க முடியும். அதுக்கு எல்லாத்துக்கும் வழி ஒன்று இருக்கு, அந்த வழியை ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா எங்க டிஃப்ரெண்ட் ஆகும்னா நீங்க ஸ்டாப் பண்றதுனால பிசினஸுக்கு எங்கேயாவது எஃபெக்ட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கணும். இப்ப நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சில கம்பெனி உங்களை எப்படி எதிர்பார்க்கும்னா இது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கும். சில கம்பெனி எப்படி எதிர்பார்க்கணும்னா ஓகே இது ஸ்டாப் பண்ணணும், ஆனா ஸ்டாப் பண்ணா இந்த சர்வீஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். அப்ப அந்த லெவல் ஆஃப் நீங்க அனாலிசிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கம்பெனில இன்டெப்தான இது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். என்னென்ன சாஃப்ட்வேர் வேலை செய்யுது, சாஃப்ட்வேர் கனெக்ஷன் போர்ட் என்ன,
சாஃப்ட்வேர் என்ன மூலியமா டிரான்ஸ்மிட் பண்ணது எல்லாமே தெரியணும். அது வந்து யூஸ்வலா நான் ஆனஸ்டா சொல்ல போனா அங்க இருக்கிற ஐடி டீமுக்கு தெரியாது. அண்டர்ஸ் நீங்க ஒரு விஷயம் டர்ன் ஆஃப் பண்ணிக்கல, சில நேரம் வந்து ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ் கழிச்சு ஒரு இஷ்யூ வந்து வரலாம், பார்த்தா நீங்க டர்ன் ஆஃப் பண்ணனால வந்து இஷ்யூ இருக்கலாம், நீங்க ஆன் பண்ண வேண்டியதா வரும். ரைட்? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கல, நான் வந்து இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நான் வந்து வேலை சிஏக்ல கன்சல்டிங் சிஏக்லயோ வேலை சிஏக்லயோ நாங்க வந்து சில நேரம் வந்து சில அந்த லாக் போர்ஜஸ் வரைக்கும் டக்குன்னு ஆஃப் பண்ணாங்க நாங்க. ஏன்னா ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு எங்களுக்கு ஒரு இஷ்யூமே இல்லை. ஆனா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய பேசிக்கா சொல்ல போனா ஒரு செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் வந்து ஒரு சின்ன போர்டல் ஒன்று இருக்கு, அதுக்குள்ளேயே ஒரு ஸ்பெஷலா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க வந்து 6 மாசத்துக்கு ஒரு தான் இது ஒரு மேஜர் ஒர்க்கா வரும். அது வரைக்கும் அவங்க வந்து சும்மா ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கு. அந்த மேஜர் வேலை வந்து 6 மாசத்துக்கு ஒரு தான். அதை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிக்கிறது வந்து டெட்லைன் இருக்கு. அனுப்புனா போக மாட்டேங்குது, ஃபைல் பிளாக் ஆகுது. என்னடான்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நாங்களும் வந்து என்னத்துக்கு இது பிளாக் ஆகுதுக்கு சாத்தியமே இல்லை. அப்ப நாங்க ஒரு சின்ன ஒரு நெட்வொர்க்கிங் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணி பார்க்கல, எங்களோட சைடு தான் பிளாக் ஆகுது. அப்ப முதல்ல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் ஒழுங்கா பார்க்க வேண்டிய எங்க பிளாக் ஆகுன்னு சொல்லி அவங்க சொன்ன இல்ல கவர்மெண்ட் சைட் பிளாக் ஆகுது, கவர்மெண்ட் சைட் பிளாக் ஆகுன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல பெருசா எந்த ரெஸ்பான்ஸும் வராது. அவங்க ஐடி டீம் பொறுத்த வரைக்கும் இது உங்களுடைய தான், நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவது தவிர பார்க்க மாட்டேன். அப்ப நாங்க ஏதோ கொஞ்சம் ஃபர்தர் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணிக்கலாம் தெரிஞ்சது, இது எங்களோட சைட்ல இருக்க பிளாக் தான், மற்ற சைட்ல இல்ல இது. அப்ப இந்த செய்வோம் சொல்லி நாங்க பாருங்க. ஓகே, அதுவும் ஒரு விஷயமான இது. உங்களுக்கு நெட்வொர்க்கிங் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லி தரேன், அது எப்படி நாங்க டெஸ்ட் பண்றது அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு நாங்க லினக்ஸ்ல போனோம்னா சோ நாங்க என்ன செய்வோம்டா, உங்களுக்கு வந்து இதுல இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? Not so far. ஓகே, பெர்ஃபெக்ட். நோ சார், நோ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நாங்க என்ன செய்வோம்டா, காலி நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, காலி நெக்ஸ்ட் லாகின் பண்றேன் ஒரு நிமிஷம். காலி நெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட யூசர் நேம் லோவர் கேஸ் அடிச்சீங்கன்னா நீங்க லோவர் கேஸ்லாம் போடணும். ஓகே, யூசர் நேமும் கேஸ் சென்சிட்டிவ் தான் லினக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து நான் எக்கச்சக்கமான டைம் லாகின் பண்ண பார்ப்பேன், அந்த இஷ்யூ இருக்கும். ஏன்டா ஆதவன் பேர் நான் ஏ கேபிட்டல் அடிப்பேன், அதனால வந்து வேலை செய்யாது. ஸோ லோவர் கேஸ் தான் போட்டுக்கணும். பாஸ்வேர்டும் ஏதாவது ஞாபகம் வச்சுக்க மாதிரி பாஸ்வேர்டு. ஓகே, ஆல்ரைட், பெர்ஃபெக்ட். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க காலி நெக்ஸ்ட் லாகின் பண்ணிட்டோம். ஓகே, காலி நெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா விதமான பெனட்ரேஷன் டெஸ்டிங் சம்பந்தப்பட்ட எல்லா டூல்ஸுமே இருக்கு, ஹேக்கிங் சம்பந்தப்பட்ட டூல்ஸும் இருக்கு. ஆனா அது வந்து இந்த என்ன ஒரு இதுண்டா பெனட்ரேஷன் டெஸ்டிங்கான எல்லா டூல்ஸுமே இருக்கு. ஓகே, இதுக்குள்ளேயும் வந்து ஒரு சில இது வந்து என்னன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர்னு சொல்லுவாங்க, அதாவது நல்ல விதத்துக்கான ஒரு டெஸ்டிங் பண்ற ஆட்களுக்கான டூல்ஸும் இருக்கும். அதே மாதிரி வந்து கிரே ஹேட்னு சொல்றது, அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவில் இருக்கலாம், அதாவது அவை வந்து ஆமெச்சூரா இருக்கலாம். இது எனக்கு படிக்கணும்னு விருப்பமா இருக்கும், எனக்கு தெரிஞ்சுக்கணும் விருப்பமா இருக்கும்ன்றதுக்காக அவை வந்து சட்டத்துக்கு மீறின சாமான் செய்யணும். சரி, அது வந்து எந்த விதமான தப்பு அவை வந்து தப்பு செய்யறதுக்காக செய்ய மாட்டேங்கான், ஆனா அது தெரியாம ஒரு 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 விளையாட்டுத்தனமா செஞ்சுக்கணும். ஓகே, அதை நாங்க அவாய்ட் பண்ணணும். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் எதுல வந்து நாங்க வந்து செய்யலாம், எது செய்யக்கூடாது, செஞ்சா எந்த அளவுக்கு வந்து அது சிவியாரிட்டி இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். உங்களுக்கு சிறு போய்க்கல நான் ஒரு கட்டத்துல நான் சொல்லுவேன், இந்த ஸ்கேனிங் நீங்க சிஏக்ல இது வந்து வெளிநாட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான். ஓகே, சில அக்ரெசிவ் லெவல் நாங்க ஸ்கேன் செய்யல, அந்த ஆப்போசிட் கம்பெனி வந்து ப்ராப்பரான டிடெக்ஷன் சிஸ்டம் இருந்தா உங்களோட கம்ப்யூட்டரையோ உங்களோட வீட்டு ஐபி அட்ரஸோ டிடெக்ட் பண்றது சரியான ஈஸி. ஓகே, நாட் அட் ஆல் ஹார்ட். ஏன்னா நீங்க எல்லாரும் வந்து நார்மலான கம்ப்யூட்டரும் நார்மலா இதான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து ஈஸியா டிடெக்ட் பண்ணலாம். நான் நீங்க எந்த விதமா ஹார்மும் செய்யல, அந்த கம்பெனி வந்து எந்த லெவலுக்கு கொண்டு போகுது பொறுத்தான் இருக்கு அது ரெப்ளிகேஷன். ஓகே, 90% டைம் ஒன்றும் செய்ய மாட்டீங்க யாருமே, ஏன்னா நீங்க எந்த ஹார்ம் செய்யல, நீங்க செய்யறது இந்த விஷயம். ரைட்? பட் ஆனா சில நேரம் அந்த கம்பெனி வந்து நீங்க உங்களோட கஷ்டகாலம் சொல்லி நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு வானபிலிட்டி லீக் வந்துச்சுண்டா, ஏதாவது ஒரு டேட்டா தப்புதான் நடந்துச்சுண்டா, சில நேரம் நீங்களும் மாட்டுப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ செய்யாதீங்க. அது நான் சொல்றது எப்ப நான் சொல்லுவேன், எப்ப நீங்க ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஓகே, உங்களோட நெட்வொர்க்லயே ட்ரை பண்ணுங்க, அதாவது செய்ய வேணாம்னு சொல்ல மாட்டேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் எங்கள்கிட்ட ஓன் பண்ற நாங்க வெப்சைட் தருவேன், நான் உங்களுக்கு லிங்க் தருவேன், நான் உங்களுக்கு ட்ரை பார்க்கறதுக்கு. சோ லைவா நீங்க அட்டன் பண்ணி பார்க்கறதுக்கு. பட் தேவையில்லாத உங்களுக்கு பெர்மிஷன் இல்லாத இடத்துலயோ உங்களுக்கு வந்து உங்களோட சாமான் இல்லாத விஷயத்தையும் நீங்க செய்யாது. ஓகே, ஓகே, பெர்ஃபெக்ட். சோ நாங்க வந்து எங்களோட காலி நெக்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரே நிமிஷம் இருக்கு, நான் இந்த மத்த ஸ்கிரீனுக்கு மாத்துறேன். ஒரு செகண்ட்.
ஓகே, இந்த இதுக்கு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பெரிய அசைன்மெண்ட் தரப்போறதா இருந்தா 1 வீக் நான் உங்களுக்கு லீவ் தரேன், உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் செய்யறது மட்டும். அதுல கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்டா, உங்களுக்கு வந்து உங்களோட இந்த மூலியமா இமெயில் மூலியமா தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும். ஓகே, எங்க கம்யூனிகேஷன் ஜஸ்ட் லைக் ஒரு ரியல் ஐடி டீம் நாங்க வேலை செய்யற மாதிரி செய்வோம். ஓகே உங்களுக்கு. ஆல்ரைட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோ முதலாவது விஷயம் நாங்க என்ன செய்வோம்டா, உங்களுக்கு கால் நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள கொஞ்சம் ஃபைல் இருக்கு, இதை இக்னோர் பண்ணுங்க. பட் உங்களோட இந்த டாப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இதான் உங்களுக்கு காலேஜ் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் மெனு நாங்க சொல்றது. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தான் தயவு செஞ்சு சொல்றேன், உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணி கொஸ்டின் கேளுங்க. ஓகே, நீங்க ஃபார்மலா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேளுங்க. என்ன லெசன் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களோட ஸ்கிரீன் அங்க இருக்கு, எனக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அன்மியூட் யூர்செல்ஃப், நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். கொஸ்டின் கேட்கறது தயங்காதீங்க. ஓகே, கொஸ்டின் எப்பயுமே உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்கோ கேட்டுருக்காது. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ள உங்களுக்கு வந்து காலினெக்ஸ் இந்த பில்ட் இன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம லினக்ஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சில டிஃபால்ட்டான லினக்ஸ் இந்த அப்ளிகேஷனும் இருக்கும். ஓகே, நாங்க இதுல லினக்ஸ் நாங்க ட்ரெயின் பண்ணிக்கல. எப்பயுமே நாங்க வந்து முதலாவது விஷயம் வந்து என்னன்னா இந்த ட்ரெயினிங் பண்ணுவோம். என்னன்னா லினக்ஸ் டெர்மினல் ஆக்சஸ் சொல்லுவோம். அதாவது கமாண்ட் லைன் மூலியமா நாங்க எங்களோட விஷயம் நாங்க எப்படி செய்யறோம்னு சொல்லி அதை பார்ப்போம். அது ஏன்னா இது வந்து சரியான இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நாங்க ரன் பண்ற கிளாஸ் ரன் பண்ண போற எல்லா விஷயமும் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கமாண்ட் லைன் மூலியமா நடக்கும். நாங்க ரன் பண்ற எல்லா அப்ளிகேஷனுக்கும் கமாண்ட் லைன் இல்லாத அப்ளிகேஷன்ஸும் இருக்கு. ஆனா நீங்க அப்ளிகேஷன் சொல்லி போனீங்கன்னா அதுல லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப என்மேப்னு சொல்ற ஒரு அப்ளிகேஷன்ல வந்து நீங்க கமாண்ட் லைன் மூலியமா செய்யறது வந்து கணக்க விதமான நீங்க அட்டாக் செய்யலாம், ஸ்கேனிங் செய்யலாம். அதே இது நீங்க அப்ளிகேஷன் போயிட்டுல உங்களுக்கு ஒரு 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 30 ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. ஆனா இதே இது நீங்க டெர்மினல் மூலியமா இல்லாட்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 கணக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். அப்புறம் நீங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் ஏற்ற மாதிரி. ஓகே, இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தேவை நானே உங்களுக்கு இதுல சொல்லி தருவேன். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் 2 வீக்ஸ்க்கான கிளாஸா போகும். இதுக்கு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த இதுக்கு. ஓகே, சோ நாங்க என்ன செய்வோம்டா, உங்க கால் நிக்ஸ பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து உங்களோட டெர்மினல் இருக்கும். ஓகே, இது போங்க, இது ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். டெர்மினல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கருப்பு விண்டோ வரும். இதுல வந்து உங்களுக்கு அடிக்க டைப் பண்ண வரும். இதை வந்து உங்களுக்கு மேபி உங்களோட ஃபாண்ட்ஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ண போறீங்கன்னா உங்களோட ஃபைலை கிளிக் பண்ணி ப்ரெஃபரன்ஸ்குள்ள போறீங்கன்னா உங்களோட ஃபாண்ட்டை இங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இங்க கூட்டலாம் குறைக்கலாம். இங்க ஃபாண்ட் டைப்ஸ் எல்லாம் கூட்டலாம் குறைக்கலாம். ஓகே, உங்களோட கலர் எல்லாமே மாத்தலாம். இதுக்குள்ள போயிருந்து இதை அப்ளை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன பார்ப்போம்னா, இதுல வந்து எப்படி வந்து பேசிக் கமாண்ட்ஸ் டைப் பண்றதுன்னு சொல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து நீங்க எப்பயுமே பாக்குறது என்னன்னா ஹெல்ப்னு சொல்லி கமாண்ட். ஓகே, ஹெல்ப். சாரி, இது வந்து என்னடா நீங்க இது பண்ணணும். சாரி, 1 செகண்ட். ஓகே, சாரி. ஓகே, நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னா எப்பயுமே வந்து கமாண்ட் நீங்க அடிக்கல, உங்களுக்கு முதல் கமாண்ட் வந்து நான் கிளியர் பண்றேன். சிஎல்எஸ் சொன்னா கிளியர், சிஎல்ஏஆ விண்டோஸ் தான் சிஎல்எஸ். சாரி, ஹெல்ப்ன்றது விண்டோஸ்ல இருக்கு, இது வந்து லினக்ஸ்க்கு நாங்க போறோம். நோ ப்ராப்ளம். ஓகே, நாங்க முதல்ல என்ன செய்வோம்னா நீங்க டெர்மினல் மூலியமா உங்களோட பேசிக்கா என்னன்னா இப்படி ஒரு சிம்பிள் ஒன்று பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைன் மாதிரி இருக்கு பாருங்க. பாக்ஸ் இல்ல, இந்த லைன் உள்ள இருக்கு. இந்த லைன் எல்லாம் தெரியுதானே காமிக்கிறது. சரி, இந்த இந்த ஒரு ஒரு இப்படி ஒரு வேவ் மாதிரி வரும். உங்களுக்கு தெரியாட்டி எனக்கு சொல்லுங்க, நான் கொஞ்சம் ஃபாண்ட்டை கூட்டணும். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்படி ஒரு லைன் ஒன்று வரும். ஓகே, நீங்க உங்க டெர்மினல் ஓப்பன் இது வந்து என்ன மீனிங்டா, இது உங்களோட காலி லினக்ஸுக்கு உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் ஹோம் ஃபோல்டர். எப்படி நாங்க எங்களோட விண்டோஸ்ல நாங்க வந்து இப்படி இப்படி நாங்க பண்றோமோ, இப்படி நாங்க போய் ஃபைல்னு சொல்லி ஓப்பன் பண்ணா இருக்கு. இப்படி வந்து எங்களோட ஹோம் டைரக்டரி ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து இந்த ஆதம் சொல்லியிருக்க யூசர் ஹோம் டைரக்டரி. ரைட், இந்த டெஸ்க்டாப் இருக்கும், இந்த டவுன்லோட்ஸ் இருக்கும், இந்த வீடியோஸ் இருக்கும், பிக்சர்ஸ், யூ கெட் த பாயிண்ட். அதே மாதிரி தான் இதுவும். பட் இப்ப நீங்க டெர்மினல் இருக்கீங்களா, நீங்க என்ன செய்யலாம், அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்கன்னா நீங்க என்ன அடிக்கலாம், எல்எஸ் அடிக்கலாம். அதாவது லிஸ்ட்னு சொல்லி அடிக்கலாம். ஓகே, நீங்க எல்எஸ் அடிச்சீங்கன்னா அது என்ன செய்யும்டா, உங்கள்ட்ட அதுக்குள்ள இருக்க ஃபோல்டர்ஸ் ஒரு கலர்ல காமிக்கும், அதுக்குள்ள இருக்க ஃபைல்ஸ் வேற கலர்ல காமிக்கும். ஓகே, அண்ட் இது வந்து நாங்க என்ன ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் சொல்லாம டைரக்டரிஸ் சொல்லலாம். ஓகே, டைரக்டரிஸ்ன்றது என்னன்னா ஃபோல்டர்ஸ்.
டைரக்டரிஸ்குள்ள உங்களால போக முடியும். ஓகே, ஃபைல்ஸ்குள்ள வந்து உங்களால போக முடியாது. ஸோ டைரக்டரிஸ்ன்றது உங்களால உள்ள போக முடியும், ஃபைல்ஸ்ன்றது உங்களால உள்ள போக முடியாது. டைரக்டரிஸ்ன்றது வந்து ஃபோல்டர் தான். ஓகே, மீனிங். ஓகே, ஸோ லினக்ஸ் டேர்ம்ல நாங்கள் எப்பயும் டைரக்டரின்னு சொல்லுவோம். ஸோ எல்எஸ் அடிச்சா உங்களுக்கு வந்து அந்த என்ன இருக்கோ அது காமிக்கும். ஓகே, உங்களுக்கு இதே மாதிரி நீங்க வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா போகலாம். ஆனா எல்எஸ் யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்குள்ள போகாம அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும் உங்களால. ஓகே, அது என்ன செய்யலாம், நீங்க எல்எஸ் அடிச்சு இப்ப சப்போஸ் டெஸ்க்டாப்புக்குள்ள நீங்க போறீங்கன்னா, ரிமெம்பர் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் இருந்தா நீங்க கேபிட்டல் போட்டு தான் ஆகணும். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் கேப்லாக்ஸ் இல்லை. ஓகே, நீங்க அது கேபிட்டல் இருந்தாலும் சரி, நீங்க லோ கேஸ் எழுதலாம். அந்த விண்டோஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்வேர்ட்ல மட்டும் தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஆனா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, ஸோ இப்போ டி இருந்துச்சுன்னா நீங்க டி கேபிட்டலா போட்டு உங்களோட கீபோர்ட்ல டேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது உங்க கேப்லாக்ஸ்க்கு மேல டேப் TABன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கணக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அண்ட் இந்த இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னா, லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ரவுட்டர் ரெடி சுவிட்சை நீங்க ப்ரோக்ராம் பண்ண CCNA நெட்வொர்க் நீங்க படிக்க போறதா இருந்தா தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வந்து எல்லாத்தையும் டைப் பண்ணி பழகாதீங்க. கொஞ்சம் லேசியா இருக்க பழகுங்க. அது ஏன் நாங்க சொல்றோம்னா, நீங்க டைப் பண்ண போனீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்சஸ் கூட. ஓகே, அதை விட நீங்க டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு இனிஷியேஷன் பாயிண்ட் தான். நீங்க உள்ள போயிட்டு வந்து உங்களால வந்து அந்த இருக்கிறத வச்சு உள்ள போக முடியும். ஓகே, இப்ப நான் டி அடிச்சுட்டேன் பாருங்க, டேப் அடிச்சோன்னா சொல்லுது டில ஸ்டார்ட் பண்ணது டெஸ்க்டாப் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, டவுன்லோட்ஸ் இருக்கு. ரைட், இப்ப நான் ஈன்றது அடிச்சு டேப் கொடுத்தேன்னா ஃபில் ஆயிடும். ஏன்னா அதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. அப்ப நான் தப்பான ஃபைலுக்கு போறதுக்கான சான்சஸ் குறைவு. இதே டெஸ்க்டாப் இப்ப நீங்க இதுல நீங்க பாக்குறது ஈஸியா இருக்கும். ரைட், இப்ப இதே இது வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் ஃபைலுக்குள்ள போய் நீங்க மாடிஃபை பண்ண போறீங்கன்னா நீங்க டைப் பண்ணி போறத டேப் யூஸ் பண்ணி போறப்ப வந்து உங்களுக்கு வந்து மோர் கான்பிடென்டா இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து இப்ப நாங்க சில கமாண்ட்ஸ் வந்து மேனுவலா டைப் பண்ணாம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, சில நேரம் வந்து சில கமாண்ட்ஸ் வந்து வேலை செய்ய டைப் பண்ணாங்க, சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதனால. ஓகே, ரைட், இப்ப டெஸ்க்டாப் நடிச்சிருக்கேன். இப்ப நாங்க என்ன செய்வோம்னா வெளியே இருந்து, அதாவது எங்கள்ட்ட வீட்டுக்கு வாசலுக்கு முன்னுக்கு இருந்து நாங்க எங்க வீட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட் லைக் தட். பார்த்தோம்னா எங்க டெஸ்க்டாப்புக்குள்ள எங்க டெஸ்க்டாப் டைரக்டரிஸ்குள்ள இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, அண்ட் இது பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் இருக்கனால வந்து இது எங்களுக்கு டைரக்டரி தெரியும். ஆனா நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி விஷுவலைசேஷன் இல்லாத நீங்க டெர்மினல் ஓப்பன் பண்ணீங்கன்னா நாங்க ஓப்பன் பண்ணுவோம், அது கொஞ்சம் லேட்டர் கிளாஸ்ல. அது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இப்படி டிஃபரன்ஸ் தெரியாது. அது ஒரு சின்ன ஒரு ஸ்டார் அந்த மாதிரி போட்டிருக்கும். ஓகே, அது ஸ்டார் போட்டிருக்கும் டைரக்டரின்னு சொல்றோம். ஒரு லினக்ஸும் ஒரு மாதிரி காமிக்கும் உங்களுக்கு யூசர் ஹெல்ப்ஃபுல் ஆகிறதுக்காக. ஓகே, ஸோ இப்ப நாங்க எல்எஸ் அடிச்சு ஒரு கமாண்ட் நாங்க அடிக்கிறோம். இப்ப இது வந்து இந்த கமாண்ட் எந்த யூஸ் ஆகுது, என்ன யூஸ் பண்ணலாம், எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு கமாண்டை பொறுத்த வரைக்கும் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கமாண்ட் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்குள்ள எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்ப இந்த எல்எஸ் சொல்றாங்க பாக்குறதுக்குள்ள எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, நீ நினைச்சு பார்க்க முடியாத ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது எப்படி பார்ப்போம்னா எல்எஸ் அடிச்சு ஹெல்ப் டேஷ் ஹெல்ப்னு சொல்லி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எல்எஸ் சொல்ற கமாண்ட் மேனுவல் பேப்பர் ஓப்பன் ஆகும். அது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் புக் மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, உங்களுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணியே அது எப்படி வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம், அதுக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் அதை வச்சு என்ன செய்யலாம் பார்க்க முடியும். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா கமாண்ட்ஸுக்கும் நீங்க அந்த கமாண்டை போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு டேஷ் ஹெல்ப் அடிச்சீங்கன்னா ஓகே, அது சம்மந்தப்பட்டு சொல்லுது. இப்போ லிஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபைல்ஸ், த கரண்ட் டைரக்டரி இஸ் பை டிஃபால்ட், sort entire alphabetics if none of CF or sort is specified. Mandatory argument to long options are mandatory for long options too. The dash in கொடுத்தீங்கன்னா do not ignore entire starts with entity starts with. இதெல்லாம் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாங்க என்னன்னு பார்ப்போம். எல்எஸ்குள்ளேயே 2-3 சர்வீசஸ் இருக்கு. இப்ப இதுல வந்து நீங்க வந்து சில என்ன சொல்றது, இப்ப கலர்ஸ் மாத்தலாம். சில ஃபைல்ஸுக்கு சில டைரக்டரிஸ்க்கு வந்து டைரக்டரிஸ் மட்டும் நீங்க பார்க்க போறீங்க, டைரக்டரிஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணலாம். அதாவது ஸ்மால் கேபிட்டல் டிக்கு ஒரு மாதிரியும் ஸ்மால் டிக்கு ஒரு மாதிரியும் கிளாசிபிகேஷன்ஸ் ஃபுல் அந்த எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டெர்மினல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட நீங்க அந்த மிஷின் பவர்ஃபுல்னஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நாங்க யூஸ் பண்ண டூல்ஸும் நாங்க மாடிஃபை பண்ண முடியும் இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் வச்சு. ஏன்னா நாங்க ஒன்று நாங்க டைப் பண்ணலாம். அதுக்கு பேர் ஓகே, ஒன்று நாங்க ஸ்கோக்கலாம் அதை. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான கமாண்ட்ஸ் இருக்கு. நாங்க ஜஸ்ட் எல்எஸ்ன்னு கொடுத்து டேஷ் எல்ன்னு கொடுப்போம். இது பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணும். ஓகே, எங்களுக்கு சோ இதுல நீங்க என்ன பாப்பீங்கன்னா டேஷ் எல்ன்னு கொடுக்கல உங்களுக்கு வந்து அதுல பெர்மிஷன்ஸ் என்னன்னு சொல்லி பாப்பீங்க. இது நாங்க என்னன்னு சொல்லி படிப்போம். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். இது நீங்க படிக்கிறது இந்த பெர்மிஷன்ஸ். அப்புறம் எந்த யூசர் நேம் ஓன் பண்ணுது,
அது இந்த ஐடி, அப்புறமா என்ன டேட் அது கிரியேட் பண்ணப்பட்டது, என்ன டைம், அது ஃபைல் நேம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எல்எஸ்ன்னு சொல்ற கமாண்ட் இது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைரக்டரிஸ் மட்டும் தான் பார்க்கணும்னா டேஷ் டீம் போட்டீங்கன்னா டைரக்டரிஸ் மட்டும் காமிக்கணும். ஓகே, இப்ப நாங்க எல்எஸ்ன்னு கொடுத்து ஸ்லாஷ் என்ன சொல்றோம் எல்எஸ் டாஷ் எல்னு கொடுத்து நான் இங்க டெஸ்க்டாப்னு சொல்லி கொடுத்து போறேன். ஓகே, அப்ப எங்க டெஸ்க்டாப்ல இருக்க எல்லா ஃபைல்ஸ் எல்லா இதுவும் எங்க லிஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பெர்மிஷன் இது பண்ணி இது வந்து நாங்க இது என்னன்னு கரெக்டா பார்ப்போம். இதுவும் சரியான இம்பார்ட்டன்ட். நான் என்னன்னு சொல்லி நான் கொஞ்சம் இதுவா போட்டு வேண்டாம். இப்ப நான் சொல்றேன் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா போயிருந்தது. பட் இதான் வந்து உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இது வந்து பாக்குறது ஓகே, டெர்மினல் பாக்கல. இப்ப நீங்க விண்டோஸ் உங்களுக்கு இருக்க வந்து இப்ப இந்த மாதிரி டெஸ்க்டாப் ஃபீச்சர் இருக்கனால வந்து நீங்க இந்த ஃபோல்டருக்குள்ள போய் நீங்க பார்க்க முடியும் ஈஸியா. நீங்க இந்த ஃபோல்டருக்குள்ள இது இருக்கு, இதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும், நீங்க எதுவும் பாக்குறீங்க. பட் இந்த ஆப்ஷன் இல்லாட்டி வந்து நீங்க வந்து இப்படிதான் செஞ்சாகணும். இது ஏன் இம்பார்ட்டன்டா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் நாங்க ரன் பண்ணிக்கல, ஸ்கிரிப்ட்ஸ் நாங்க ரன் பண்ணிக்கல, இந்த மாதிரி நீங்க அடிச்சு செய்ய வேண்டியது வரும். ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து என்னண்டா நாங்க என்ன செய்வோம்டா, இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஃபோல்டர் நிக்கிறீங்க, ஏதாவது ஃபோல்டருக்கு போக போறீங்க, லெட்ஸ் ஒரு டைரக்டரிக்கு நீங்க போக போறீங்க. இப்ப நாங்க எல்எஸ் அடிப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப இது வந்து என்னோட ஃபோல்டர் ரைட். இது இப்ப இதுக்கும் பின்னுக்கு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப என்னோட விண்டோஸ் ஓப்பன் பண்ணா இது என்னோட டைரக்டரியா இருக்கும். இது என்னோட டைரக்டரி, நான் இருக்கிற இடம். பட் இதே இது வந்து என்னோட வீட்டை விட்டு வெளியே போக இன்னும் கொஞ்சம் வீடு இருக்கு ரைட், இன்னும் கொஞ்சம் இது என்னோட ஸ்ட்ரீட்டுக்குள்ள. அப்போ திஸ் பீஸ் கிளிக் பண்ணி நான் சி டிரைவ் போனேன்டா, நான் இது எப்படின்னு சொல்லி நான் இது பண்றேன், லிஸ்ட் பண்றேன். ஓகே, உங்களுக்கு காமிக்கிறது ஒரு விஷுவலா காமிக்க முடியும். உண்மையா சொல்ல போனா நீங்க இந்த பார்த்த டைரக்டரி வந்து எங்க இருக்குண்டா, ஓகே லெட்ஸ் let me zoom in. சோ இதுக்குள்ள நான் எப்படி நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணேன், நான் எங்க இருக்குன்னு சொல்லி யூசர்ஸ் இதுக்குள்ள போயிட்டு அட்மின் இருக்கு. இப்ப நான் பாக்குற டைரக்டரி வந்து இதான் வெளியே இருந்து. பட் நான் இப்படி வந்து என்னால பின்னுக்கு இப்படி போக முடியுதுல்ல, அதே மாதிரி நீங்க வந்து டெர்மினல் யூஸ் பண்ணி இப்படி பின்னுக்கு போய் இதுக்கு பேர் தான் நாங்க என்ன சொல்றோம் ரூட்னு சொல்லுவோம். இங்கதான் உங்களோட விண்டோஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு. இப்ப இந்த போட்டோ எல்லாம் நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா உங்களோட விண்டோஸ் கிராஷ் ஆயிடும். இதுக்கு மேல வேலை செய்யாது உங்களோட விண்டோஸ். டெலிட் பண்ண விடாது, பட் நீங்க சில ஸ்பெஷல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி டெலிட் பண்ண முடியும். உங்களால கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணீங்கன்னா உங்கள்ட்ட வந்து இது வேலை செய்யாது, உங்களோட கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. ஓகே, இதான் ரூட். உங்களோட இதை வச்சுதான் உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுது, ஐ மீன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுது. உங்களோட ஹார்ட்வேர் இல்ல உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்புறம் நீங்க திருப்பி உங்களோட விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே மாதிரி நாங்க டெர்மினல் மூலியமா போறோம்டா, இதுக்கு வந்து என்ன பேருண்டா சேஞ்ச் டைரக்டரி, சிடின்னு சொல்லுவோம். ஓகே, சேஞ்ச் டைரக்டரி. நீங்க பின்னுக்கு போறீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 2 டாட் போட்டீங்கன்னா ஓகே, 2 டாட் போட்டு என்டர் வந்தீங்கன்னா பின்னுக்கு ஒரு ஸ்டெப் போகும். இப்ப பாருங்க எனக்கு வந்து இந்த ஸ்லாஷ் இந்த ஸ்குவிகி லைன்ல இருந்து இந்த ஸ்லாஷ் ஹோம்னு சொல்லி வந்துட்டு இப்ப நான் எப்படி வந்து இப்ப இந்த யூசர்ஸ்குள்ள இருக்கு இங்க வந்து இந்த மாதிரி இந்த எல்லா யூசர்ஸும் காமிக்குது எனக்கு. அதே மாதிரிதான் இப்ப எனக்கு காமிக்குது. இதுக்குள்ள வச்சு நான் எல்எஸ் நினைச்சேன்டா இது வந்து எந்த பேர் மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுக்கு வேற யூசர்ஸ் இருந்துச்சுன்னா யூசர் அக்கௌண்ட் காமிக்கும். ஓகே, எனக்கு பட் எந்த அக்கௌண்ட் இருக்கிற மட்டும் இந்த அக்கௌண்ட் தான் இருக்கிறதுனால வந்து ஆதம் சொல்லி காமிக்குது. ஓகே, இது நான் என்ன கொஞ்சம் பின்னுக்கு போக முடியும். எனக்கு நான் இதுல காமிச்ச மாதிரி இதுக்கும் நாங்க பின்னுக்கு போக முடியும் ரைட். இந்த இடத்துல இருந்து இதுக்கும் நாங்க பின்னுக்கு போக முடியும். சீட்டர் அதாவது ரூட்டுக்கு நாங்க போக முடியும் ரைட். அதே மாதிரி நான் சீரின் போட்டு டபுள் டாட் 3 போட்டேன்டா இப்ப ஸ்லாஷ் வந்துட்டு இந்த ஸ்லாஷ பாத்தீங்கன்னா இது மீனிங் இதான் வந்து உங்களோட ரூட். இங்க இருந்தா வந்து உங்களோட லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நான் இங்க வச்சு நான் எல்எஸ் நினைச்சேன் பாருங்க, இதுல எக்கச்சக்கமான ஃபோல்டர்ஸ் இருக்கு. அப்புறமா உங்களோட அப்பேரோ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பழைய அடிச்ச எல்லா கமாண்ட்ஸும் உங்களுக்கு வரும். ஓகே, சோ எல்லா டைமே நீங்க அடிக்கணும்னு அவசியம் இல்லை. பழைய கமாண்ட்ஸ் நீங்க அப்பேரோ டவுன் ஏரோ யூஸ் பண்ணி நீங்க இது பண்ணலாம். ஒரு அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப நான் எல்எஸ் கொடுத்து லிஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு எங்களுக்கு. ஓகே, அண்ட் இப்ப நாங்க என்ன செய்யலாம்டா எல்எஸ் கொடுத்து டேஷ் ஏன்னு கொடுத்தோம்னா இது என்ன செய்யும்டா ஹிடன் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஹிடன் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சா காமி இருந்தேன்டா. இப்ப இல்லாத வச்சது நாங்க ஒன்றும் செய்யலாது. இது பாருங்க இங்க பாருங்க. இப்ப இதுல வந்து அவ்வளவு நீங்க வந்து என்னன்னா 2-3 ஆப்ஷன்ஸையும் ஒரேடியா யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து என்னன்னா ஆப்ஷன்ஸ் நாங்க சொல்றோம். ஓகே, இதே மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸையும் ஒரே இதை கோக்கலாம். நீங்க இப்ப ஏஎல் நடிச்சேன்டா ஹிடன் ஃபைல்ஸும் காமிக்கும், அதே மாதிரி லிஸ்ட் ஃபைல்ஸும் காமிக்கும். ஓகே, ஏஎல் நடிக்கலாம். இங்க பாருங்க இப்ப இதுல வந்து 2 டாட்ஸ் 3 டாட்ஸ் சொல்லி பாருங்க. இதுல
இங்க இருக்கு பாருங்க. இதுவும் இப்ப நான் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்றேன் சைட் பை சைட் காமிக்கிறதுக்கு. இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்றேன். cd டபுள் டாட் இப்ப இதுவும் இதுக்கான ஃபைல்ஸ் இங்க பாருங்க 2-3 ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. இதெல்லாம் வந்து ஹிடன் ஃபைல்ஸ். ஓகே, இது வந்து சிஸ்டம் டைரக்டரி மாதிரி எல்லாமே ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே. டாட் கேஷ் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபைல்ஸ் ஹிடனா இருக்கும், அது காமிக்கும். ஓகே, ஹிடன் ஃபைல்ஸ் சிஸ்டம் ஃபைல்ஸ் வந்து ஹிடன் ஃபைல்ஸ் தான் மாத்திடும். ஓகே, இப்ப இதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சைஸஸ் இதெல்லாமே வந்து வேற வேற மாதிரி இருக்கு. 4096 இந்த மாதிரி இருக்கு. ரைட், இது வந்து ஹியூமன் ரீடபிளா இல்ல. அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்டா, இது LH போட்டோம்டா, dash LH அதே கமாண்ட் வச்சிருக்கு. நாங்க dash LH போட்டோம்டா. ஓகே, அண்ட் இப்படி போட்டாலும் ஓகே, நீங்க இப்படியும் போடலாம். நீங்க இதுவும் ஒன்று அடிக்கலாம், இல்லாட்டி நீங்க செப்பரேட்டாகவும் போட்டு அடிக்கலாம். ஓகே, மோர் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 கிலோபைட்ஸ் வந்து 729 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஒரு ரீடபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஓகே, உங்களுக்கு சைஸை பொறுத்து. எனி கொஸ்டின்ஸ்? No, sir. Perfect. Okay. இப்போ வந்து நாங்க என்ன செய்யணும்டா, இப்ப நாங்க வந்து ஃபைல் நாங்க எப்படி பாக்குறோம், நாங்க வந்து எப்படி நேவிகேட் பண்றதுன்னு சொல்லி எப்படி நாங்க பாக்குறோம்னு சொல்லி பாத்துனாங்க. நாங்க அப்புறம் உள்ள போறதுன்னு சொல்லி எப்படி நாங்க பின்னுக்கு போறதுன்னு சொல்லி பாத்துனாங்க. இப்போ ஒரு ஃபோல்டர் நாங்க போவோம். இப்ப நாங்க பின்னுக்கு வந்துட்டோம். ரைட், இப்ப நாங்க முன்னுக்கு போகணும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, சிடி அடிச்சு நீங்க டேப் அடிச்சீங்கன்னாலே உங்களுக்கு என்னென்ன இதுக்குள்ள போலாம்னு சொல்லி என்னென்ன டைரக்டரிஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லும். எங்க போலாம்னு சொல்லி சொல்லாது. இது பேசிக்கா எப்படிதான், நீங்க ஒரு ஸ்ட்ரீட்ல போய் பாக்குறீங்கன்னா ஒரு டோர் எல்லாம் தெரியும். ரைட், உங்களுக்கு அதுக்காக நீங்க இருக்கிற எல்லா டோருக்கும் நீங்க போயிடாது. பட் உங்களோட பெர்மிஷன் இருக்கிறது நீங்க போலாம். பட் இதுக்கு நாங்க என்ன செய்யலாம்டா, இதுக்கு நாங்க வந்து யூசர்னு சொல்லி யூசர்னு சொல்லி டேப் பண்ணோம்னா ஃபில் ஆயிரும். அடுத்து வந்து திருப்பி ஒரு டேப் அடிப்போம். இது என்ன சொல்லுங்க. ரைட், இப்போ இது இப்படியே ஃபோல்டருக்கு நாங்க போயிட்டே இருக்கலாம். 1 செகண்ட், நான் இது வந்து சாரி எஸ் ஓகே யூசர்க்குள்ள போக விரும்பல. நான் என்ன செய்யணும், ஹோமுக்குள்ள போவோம். ஹோம் அடிச்சு டேப் அடிச்சேன்டா வேற ஆப்ஷன் இல்லாத பட்சத்துல வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கோ அதான் காமிக்கும். ஓகே, ஏன்னா வேற ஆப்ஷன்ஸ் இல்லாட்டி போயிடாது. ரைட், இப்போ அதுன்ற ஃபோல்டர் மட்டும் தான் ஹோமுக்குள்ள இருக்கு. ஏன்னா வேற எந்த யூசரும் இல்ல அதுக்குள்ள. அப்ப எனக்கு வந்து இதே ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப அந்த பட்சத்துல என்ன செய்யும்டா, இது வந்து ஆதவனுக்கு மட்டும் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணும் டேப் அடிச்சீங்கன்னா. நெக்ஸ்ட் இப்ப நான் டேப் அடிச்சேன் பாருங்க, பிகாஸ் ஆதவன் ஃபோல்டருக்குள்ள இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் இருக்க காரணத்தினால நான் அதுக்குள்ள போலாம். அப்படி இல்லாட்டி நான் என்டர் அனுப்பிச்சேன்டா ஆதவன் ஃபோல்டருக்கு மட்டும் போடும். ஓகே, நீங்க எங்க ஸ்டாப் பண்றீங்க. இப்ப திருப்பி நான் சிடி அடிச்சு டேப் பண்ணுண்டா இந்த ஆதவன்ற ஃபோல்டர்ல என்னென்ன டைரக்டரிஸ் இருக்கோ அது போகும். சிடி அடிச்சு. ஓகே, இப்ப சிடிக்கும் நீங்க டேஷ் போட்டு ஹெல்ப்னு சொல்லி தரலாம். இதுக்கு வந்து ஹெல்ப் ஃபைல் இல்லை, சாரி. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் பேசிக் கமாண்ட்ஸ் தான், இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை. ஓகே, சோ இப்படிதான் வந்து நீங்க பின்னுக்கு வருவீங்க, ஒரு இடத்துக்கு முன்னுக்கு போகலாம். ஓகே, சிடி அடிச்சு எல்எஸ் அடிச்சும் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க எப்பயாவது உங்களுக்கு வந்து சில லினக்ஸ் கமாண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு எல்எஸ் வேலை செய்யாது பாக்குறதுக்கு. அப்படி இல்லாட்டி நீங்க எங்க கரண்டா இருக்குன்னு சொல்லி நீங்க சில இடத்துல இருந்து பாக்க சில நாங்க ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிக்கல எல்எஸ்ன்ற கமாண்ட் வேலை செய்யாது. அந்த வருஷம் நீங்க செய்யலாம் PWD print working directory. ஓகே, இது மீனிங். ஓகே, print working directory. அது என்ன சொல்லணும்னா நான் எங்க கரண்டா நிக்கிறேன்னு சொல்லி அது கரெக்டா சொல்லுவாங்க. ஸ்லாஷ்ல இருந்து கரெக்டா அவங்க லிஸ்ட் பண்ணும். இப்ப எல்எஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க நிக்கிறீங்க அது மட்டும் தான் காமிக்கும். நீங்க முன்னுக்கு போறது காமிக்கும், பின்னுக்கு போறது காமிக்கும். ஆனா நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களால ஒரு அக்யூரேட்டான டேட்டா எடுக்காது உங்களால. அப்ப நீங்க வந்து PWDன்னு சொல்ற அந்த கமாண்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா எங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும். ஓகே, ஓகே. இப்ப நாங்க என்ன பார்த்தோம்னா பேசிக் லிஸ்ட் எப்படி எடுக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னாங்க. லிஸ்ட்லயும் கொஞ்சம் வேரியேஷன் பார்த்தோம்னாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க எப்படி வந்து டெர்மினல் மூலியமா நாங்க இருக்கிற டைரக்டரியில இருந்து பின்னுக்கு போறது பார்த்தோம்னாங்க. அது மட்டும் இல்லாம முன்னுக்கு நேவிகேட் பண்றதுன்னு பார்த்தோம்னாங்க. இப்ப ஏதாவது கொஸ்டின் இருக்காது? Not so far. ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, வெரி குட். இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னா எப்படி வந்து நாங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்றது பார்க்கறோம். ஃபோல்டர் டைரக்டரியில ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது சொல்லி. ஓகே, அதுக்கு முதல்ல நாங்க வந்து என்ன செய்வோம்னா
எங்க டெஸ்க்டாப்ல நான் போவோம். ஓகே, எங்கள்கிட்ட. ஸோ நான் இப்ப டெஸ்க்டாப்ல போறேன்னா நான் என்ன அடிக்கணும், என்ன செய்யணும் நான் இப்ப? You want to go to the Windows desktop or? இல்ல என்னோட காலினெக்ஸ் இருக்க டெஸ்க்டாப், சாரி நான் ஐஷன் ஸ்பெசிஃபிக் காலினெக்ஸ் இருக்க டெஸ்க்டாப் ஃபோல்டருக்குள்ள டெர்மினல் மூலமா போகணும்னா நான் என்ன கமாண்ட் அடிக்கணும்? ஞாபகம் இருக்கா? No right or wrong answer. I was about to think. What are you trying to do? நீங்க என்ன செய்ய பாக்குறீங்க? Yeah, change பண்ண பாக்குறீங்க. Change என்ன செய்ய பாக்குறீங்க? Okay, if I'm correct, CD space D and tab. Yeah, perfect, very good. என்ன நீங்க என்ன செய்யணும்? Change directory. நீங்க ஒரு டைரக்டரியில போ பாக்குறீங்க. அப்புறம் change directory, okay? Space D வந்து இப்ப நான் D அடிச்சிட்டு நான் வந்து கேபிட்டல் D தான் இருக்குங்க அதுல. அப்ப எனக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்ல, ரைட்? சோ அப்ப சொல்லுது என்னடா, உங்களுக்கு வந்து D ன்னு சொல்ற ஆப்ஷன்ல 3 இருக்கு. இப்ப I can just type in E and then tap பண்ணா full, okay? Yes, and இப்ப நான் enter, perfect, very good. இப்ப நான் வந்து PWD அடிச்சேன்டா, you tell me where am I exactly? ஹோமுக்குள்ள இருந்து அடுத்து வந்து ஆதவனுக்கு அடுத்து வந்து டெஸ்க்டாப் அடிக்கணும், okay? Yes. Perfect, very good. இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, இதுக்கு வந்து we'll create a new file. ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த ஃபோல்டர் டெஸ்க்டாப்ன்ற டைரக்டரிக்குள்ள ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம், ஓகே? சோ அதுக்கு நாங்க என்ன செய்யணும், நான் எனக்கு பிடிச்சது என்னன்னா வந்து நானோன்னு சொல்ற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், நானோன்னு சொல்றது, ஓகே? நானோ யூஸ் பண்ணி நான் என்ன செய்வேன்டா, ஆதவன் சொல்லி ஒரு ஃபைல் நேம் கொடுத்து, இதுக்கு வந்து .txt அது எதுவும் கொடுக்க தேவையில்லை லினக்ஸை பொறுத்த வரைக்கும். லினக்ஸுக்கு தெரியும் பை டிஃபால்ட்டா டைரக்டரியா ரெடி ஃபைல் ஆன்சர், இது ரெண்டு தான் லினக்ஸ் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அப்ப லினக்ஸ் தெரியும் இது வந்து டைரக்டரியா இது என்னது ஃபைல் ஆன்சர். இப்போ விண்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. லினக்ஸ் பத்தி அப்படி இல்லை, எல்லா ஃபைலும் உங்களை ஓப்பன் பண்ண முடியும். ரீடபிள் நான் ரீடபிள் வேற விஷயம், ஆனா எல்லா ஃபைலும் உங்களை ஓப்பன் பண்ண முடியும். இப்ப உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கிற எல்லா டேரக்டரும் உங்களை உள்ள போக முடியும், ஓகே? ரெண்டு டிஃபரன்ஸ் தான். இப்ப நான் இது ஆதவன் போட்டு சும்மா ஜஸ்ட் நான் என்ன செய்யறேன், எந்த சில நேரம் அந்த ஆதவன் சொல்லி ஃபைல் இருக்கலான்ற காரணத்தினால நான் Jan 19 2026 சொல்லி கிரியேட் பண்றேன், ஓகே? இப்ப என்டர் அனுப்பினா இப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், ஒரு டெர்மினலுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்க மாதிரி எனக்கு வரும். இதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன வெர்ஷன் ஆஃப் நானோ ப்ரோக்ராம் நாங்க யூஸ் பண்றோம் சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து எங்களுக்கு டைப் பண்ண முடியும், ஓகே? அப்ப நாங்க வந்து ஆதவன் this is a test ஃபைல்ஸ் அடிச்சுட்டு இப்ப நான் சேவ் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்டா, இங்க கீழே பாருங்க, இது வந்து எல்லாருக்கும் கன்ஃபியூசிங் ஆனது, ஓகே? இப்படி இந்த அப்பேரோ போட்டு பாருங்க, இப்படி ஒரு அப்பேரோ, ஒரு மேல ஒரு அம்புக்குறி மாதிரி இப்படி போட்டுச்சுன்னா நீங்க எப்பயும் ஞாபகம் வச்சுக்க கண்ட்ரோல் மெத்தம், ஓகே? உங்க கீபோர்டு கண்ட்ரோல் மெத்தம். மேக்லயும் நினைக்கிறேன் கண்ட்ரோல் தான் நினைக்கிறேன், கண்ட்ரோல் ரெடி ஆப்ஷன் ரெண்டு இதாக இருக்கலாம். நான் மேக் யூஸ் இல்லை, ஸோ எனக்கு பெருசா தெரியாது. யூஸ் பண்றாக்கள் 7 பண்ணி யூஸ் பண்றாக்கள் தான். ஸோ நீங்க கண்ட்ரோலை பிடிச்சிட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க, கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ் தான் இது மீனிங், கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ். ஸோ நீங்க கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இது கேட்கும் சேவ் மாடிஃபை பஃபர், அதாவது வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ண போறீங்களான்னு கேட்குது, ஓகே? நீங்க ஒய்ன்னு கொடுத்து நீங்கடா ஆட்டோமேட்டிக்கா இதுவாயிடும். இது கேட்குதுன்னா ஓகே இதே ஃபைல் சேவ் பண்ண போறீங்கன்னா இந்த பேரை மாத்த போறீங்கன்னு சொல்லி ரைட் டு ஃபைல் ஆதவன் Jan 19 2026 நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்தா மட்டும் போதும். இப்ப ரைட் ஆயிடுச்சு, ஓகே? நாங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதே நான் அப்படிச்சு திருப்பி நான் உள்ள போனேன்டா அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே இருக்கும், ஓகே? நான் இப்ப திருப்பி கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா க்ளோஸ் ஆயிடும், ஏன்னா நான் எந்த மாடிஃபையும் பண்ணல. நான் திருப்பி அடிச்சுட்டு லெட்ஸ் சே இங்க போயிட்டு 1 சொல்லி கொடுக்குறேன்டா, இப்ப இந்த ஃபைல் மாடிஃபை ஆயிடுது. இப்ப நான் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்டா சேவ் பண்ணது இருக்கும், என்ன கண்ட்ரோல் சீன்னு சொல்லலாம் கேன்சல் கொடுக்குறது. இப்ப நான் டெலீட் பண்றேன், டெலீட் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஈவன் தோ நான் அந்த போர்ட் நான் டெலீட் பண்ணாலுமே நான் ஸ்டில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் செஞ்சிருக்கேன் ஃபைலுக்கு. அப்ப நான் செஞ்ச மாடிஃபிகேஷன் என்னவா இருந்தாலுமே சேவ் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல வந்து சப்போஸ் நாங்க சொல்லுவோம் ஒரு கமாண்ட் ஃபைல் போயிட்டோம், நாங்க தெரியாம உள்ள போய் பண்ணிட்டோம் அண்ட் சேவ் பண்ண முன்னாடி ரியலைஸ் பண்ணி ஒரு தப்பான ஃபைல் நீங்க நோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகே எந்த இதுவும் சேவ் ஆகும், ஓகே? இது வந்து நாங்க ஒரு ஃபைலுக்குள்ள போய் இது வந்து கேர்ஃபுல்லா இருக்கும். நானோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எடிட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். உங்களுக்கு இப்ப நானோ நடிச்சு
அண்ட் ஐ திங்க் நானோக்கு வந்து ஹெல்ப் ஃபைல் இருக்கணும் நினைக்கிறேன். ஹெல்ப் ஃபைல் எடுத்தோம்னா நானோக்கும் எக்கச்சமான ஆப்ஷன் இருக்கு. நானோ சிம்பிள் டூல் இல்ல. நானோ வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் இன் லினக்ஸ். என்ன பண்ணீங்க அவங்களுக்கு வந்து நீங்க இது பண்றது ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க உங்க டைம் இருக்கீங்களா இந்த மாதிரி ஹெல்ப் இதை போய் படிச்சு பாருங்க. ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்க ஒரு வீக் வந்து அவுட் சைட் கோர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 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 5 to 10 hours நீங்க டெடிகேட் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த விஷயத்த படிச்சு பழகுது. ஓகே உங்களுக்கு ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு சில நேரம் இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க ஒரு விஷயம் செய்யற வந்து தேவைப்படும். அது ஏன் நான் சொல்லி சொல்றேன். நானோ ஏன் தேவைப்படும் இல்லாட்டி வேற டூல்ஸ் ஏன் தேவைப்படும் சொல்லி நான் சொல்றேன். அண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து இப்ப சரி சில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலோ இல்லாட்டி ஒரு ப்ரோக்ராம் ஃபைலோ இருக்கும். நான் வந்து எப்பவுமே எனக்கு விரும்ப மாட்டேன் நானோ செஞ்சு நான் உள்ள போறது தெரியாம நான் ஏதாவது ஒன்று டெலீட் பண்ணிட்டு சப்போஸ் நம்ம எல்லாருமே சில நேரம் அந்த ஒரு பதட்டத்தில் இருக்கிற என்ன செய்வோம்னா நாங்க என்ன செய்வோம் டக்கு டக்குன்னு நாங்க வேலை செஞ்சுட்டு முடிப்போம். ஏதாவது ஒரு கிராஷ் ஆயிட்டு இருந்தா சொன்னா நாங்க சில நேரம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நாங்க வந்து தெரியாம நோ கூட்டு கூட வைய கொடுத்துட்டோம்னா தட்ஸ் இட் இட் சேவ்ட். பேக்கப் பண்ணிட்டு ஒன்றும் செய்யலாது. அப்ப அதுக்கும் ஒரு வழி இருக்கு லினக்ஸ்ல. இப்போ எடிட் பண்ணாம ஃபைலை மட்டும் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி ரீடிங் பெர்மிஷன் மட்டும் மாதிரி. அதுக்கு வந்து என்ன பேருந்தா பூனைக்குட்டின்னு பேர் கேட். கேட்னு சொல்லி இந்த ஆதோன்னு சொல்லி நாங்க டேப் பண்ணோம்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இதான் அடிச்சோம்னா எங்களுக்கு ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணும். இதை நாங்க மாடிஃபை பண்ண முடியாது எங்களால. இதுல இருந்து இது ஜஸ்ட் லிஸ்ட் பண்றது. இது வந்து நான் எப்பயும் சொல்றதுன்னா ஒரு ஃபைலை நீங்க மாடிஃபை பண்ண போகாட்டி கேட்டை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நானும் நீங்க போகணும் அவசியம் இல்லை. நீங்க மாடிஃபை பண்ண போறது ஜஸ்ட் நீங்க இன்ஃபர்மேஷன் பண்ண பார்க்க போறீங்களா. நீங்க எப்ப நீங்க உள்ள போய் செய்யணும்னா அந்த ஃபைலை மாடிஃபை பண்ணா இது வந்து ரூல் ஆஃப் தம்னே வச்சுக்கோங்க. இது ஒரு எழுதப்படாத விதிமுறைகள் தான் வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப் சரியா செய்யணும். நான் இது எனக்கு இல்லாத காரணம் நான் ஏன் இந்த பதட்டத்துல மாத்துன்னு சொன்னா நான் எத்தனை வாட்டி மாத்துன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கு திருப்பி பதட்டம் ஆகி அதுக்கப்புறமா வந்து அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு சில ஃபைல்லாம் வந்து 10,000 20,000 லைன் இருக்கு. நீங்க 10,000 20,000 லைன் இப்ப நீங்க ஞாபகம் பண்ணி பாத்தீங்கன்னா லைன்ஸ் எல்லாம் இருக்கு தானே காமிக்குதானே எப்படி இருக்கு. சில லைன்ஸ் காமிக்கும் சில வெர்ஷன்ஸ்ல. இப்ப இங்க இருக்கு லைன் 4 லைன்ஸ் இருக்கு. சிலதெல்லாம் வந்து நீங்க போய்க்குள்ள வந்து 10,000 20,000 லைன்ஸ் இருக்கும். சப்போஸ் சில ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஒரு லைன்ல நீங்க வந்து போய் கண்டுபிடிக்கிறதுக்கு forget it. அது நீங்க கண்டுபிடிக்கலாது. சில நேரம் நீங்க ஹோப்ஃபுல்லி உங்களோட பேக்கப் இருந்தேன்டா நீங்க எடுத்து செய்யலாம். அதாவது இந்த சாத்தியம் இருக்கு. ஓகே இப்ப நாங்க வந்து ஃபைலை கிரியேட் பண்றது பார்த்துட்டோம். ஃபைலை எப்படி கிரியேட் பண்றது எப்படி சேவ் பண்றது பார்த்துட்டோம். இப்போ நாங்க என்ன செய்வோம்னா ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றது சொல்லி பார்ப்போம். ஓகே ஃபோல்டர் கிரியேட் பண்றது இம்பார்ட்டன்ட். டைரக்டரி கிரியேட் பண்றது ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணி ஒன்றும் செய்ய போறது இல்ல. டைரக்டரியும் கிரியேட் பண்ண பழகும் ரைட். அதுக்கு வந்து என்ன சொல்லுங்க. ஓகே நோ ப்ராப்ளம் எஸ் டேக் கேர் ரெக்கார்டிங் நான் போட்டுறேன். போட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் இமெயில் வந்து வரும். ஓகே ப்ளீஸ் எல்லாரும் இமெயில் பாருங்க. இமெயில் வந்து வரும். ஓகே சார் தேங்க்யூ சார் பாய். தேங்க்யூ டேக் கேர். எஸ் நான் யூஸ்வலா வந்து எல்லாருக்கும் வந்து நான் ஒரு இந்த வீடியோ நான் கிளாஸ் வந்து நான் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இமெயில் வந்து வரும். ஓகே உங்களுக்கு சொல்றதுக்கு அடுத்த கிளாஸ் நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் சொல்லி யூஸ்வலா உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே உங்களுக்கு 2 கிளாஸ் முடிஞ்ச நேரம் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு கிளாஸ் முடிஞ்ச டைம் இருந்துச்சுன்னா டக்குன்னு அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே தேங்க்யூ டேக் கேர். ஓகே சோ இப்போ நாங்க என்ன செய்வோம்டா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுவோம். டைரக்டரியை நாங்க ஃபோல்டர்னு சொல்ல மாட்டோம் ரைட். டைரக்டரி தான் சொல்லுவோம். அப்ப அதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த டைரக்டரின் வேர்டு உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே நீங்க டைரக்டரி நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து மேக் டைரக்டரின்னு சொல்லி MKDIR மேக் டைரக்டரின்னு சொல்லி எடுக்கணும். ஓகே MKDIR. இப்ப ஸ்பேஸ் விட்டு நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்ப்ன்றதை பார்ப்போம் என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி. ஓகே ஸோ எங்களுக்கு வந்து MKDIRல வந்து கிரியேட் டைரக்டரிஸ் இஃப் தே டு நாட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இது பாருங்க இஃப் தே டு நாட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஏன்னா ஒரு டைரக்டரி ஒரு இடத்துல இருக்கு. இப்ப அதுவன்னு சொல்லிட்டு அதாவது நீங்க இப்ப A கேபிட்டல் போட்டு அதுவன் இருக்கல நீங்க இன்னொரு A கேபிட்டல் போட்டு அதுவும் கிரியேட் பண்ணிடலாம். நீங்க லோவர் கேஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செய்யலாம். ஏன்னா வேற அது லினக்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். விண்டோஸ்க்கு அது உங்களுக்கு விடாது. உங்களுக்கு ஏன்னா அப்பர் கேஸ் லோவர் கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர்னு சொல்லி விட்டுரும் அது விண்டோஸ். லினக்ஸ் வந்து விண்டோஸ் வந்து விடாது. ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ் இல்ல. லினக்ஸ் அப்படி இல்லை. லினக்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். நீங்க கேஸ் வந்து விளையாடினாலே வந்து எக்கச்சக்கமான ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே சோ இப்ப இதுல இருக்கிறது வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் டைரக்டரி கிரியேட் பண்ணோம் எங்க டெஸ்க்டாப்குள்ளேயே MKDIR இதை கொடுத்து நான் ஆதவன் சொல்லி கிரியேட் பண்ணேன். ஓகே 80 இப்போ என்டர் கிளிக் பண்ணா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் உண்டு. உங்களுக்கு எந்த விதமா எரர் மெசேஜ் வராட்டி சக்சஸ் அர்த்தம். ஓகே எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா வேறு செய்யணும் அர்த்தம். அதான் நீங்க ஞாபகம். இப்ப எரர் மெசேஜ் வந்தா மட்டும் தான் நீங்க செஞ்சது தப்புன்னு அர்த்தம். எரர் மெசேஜ் வராத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க ஓகே. இப்ப நான் இந்த ஃபோல்டர் இந்த டைரக்டரி கிரியேட் பண்ணிருக்கா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுல வந்து எப்படி பார்க்கலாம்.
I can go for the list. அது என்ன கமாண்ட் அது? ls. வெரி குட் எஸ் ls. ஸோ ls செய்க பாருங்க, இங்க ஆதுன்னு சொல்லிட்டு ஓகே. டைரக்டரி அதே மாதிரி நான் இப்ப உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து என்ன செய்யறேன்டா, நான் திருப்பி இந்த டைரக்டரி கிரியேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இங்க உங்களுக்கு எரர் வருது. இது சொல்லுதுண்டா mkdir cannot create directory ஏண்டா ஆதுன்ற ஃபைல் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இப்ப இதே இது லெட்ஸ் மாடிஃபை இட். ஸோ a வந்து கேபிட்டல் அலோவ் பண்ணிட்டு பாருங்க. இப்ப இது என்ன சார், இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். நீங்க வந்து இப்ப இந்த திருப்பி இந்த ஆதாரம் கிரியேட் பண்ண பாத்தீங்கன்னா எரர் வரும். திருப்பி இப்ப ls கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா 2 ஆதாரம் இருக்கு. ஏன்னா ஒன்று வந்து ஆதம் வந்து ஏ கேபிட்டல் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இப்ப இதே மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு லெட்டர் நீங்க மாற்றி வந்து விளையாடலாம். இப்ப ரெண்டாவதுல வந்து ஏ டி வந்து கேபிட்டல் நீங்க மாத்தலாம், இல்ல டீயை மட்டும் நீங்க கேபிட்டலா மாத்தலாம். ரைட், கேஸ் சென்டர் வச்சு சில ஃபைல்ஸ் வந்து மாத்தலாம். நீங்க அதுலயும் கவனமா இருக்கணும். சில போட்டோஸ் என்டர் ஆகிக்கலாம். ஓகே, நீங்க ஒரு ஒரு மேனுவல் ஃபைல் ரீட் பண்ணிக்கல, அது இந்த விஷயம் வந்து என்னடா, சில விஷயம் வந்து ஏல இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டரோ இல்லாட்டி நடுவில் எங்க கேபிட்டல் இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஆர்டர் தான் போட்டாங்க. அதனாலதான் நாங்க சொல்றது என்னடா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க சொல்லி கையில டைப் பண்ணி பழகாதீங்க. கொஞ்சம் லேசியா இருக்கு. ஓகே, லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் லேசியா இருந்தா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும், எந்த கமாண்ட் லைன் இந்த மாதிரி இருந்தாலும். ஓகே, ஆல்ரைட். நான் இப்ப வந்து ஃபைல் எப்படி கிரியேட் பண்றோம்னு பார்த்துட்டோம், டைரக்டரி எப்படி கிரியேட் பண்றோம்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, சோ இப்போ நாங்க என்ன செய்வோம்டா, இப்ப இந்த டைரக்டரிக்குள்ள போவோம். ஓகே, சிடி ஏன் கொடுத்து டேப் பண்ணா எனக்கு வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அது இது கேபிட்டல் ஏன் கொடுத்து டேப் பண்ணாலும் எனக்கு ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஓகே, எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த இது இருக்கு, இந்த இது இருக்கு. நான் இந்த கேபிட்டல் ஏக்குள்ளே போறேன். ஓகே, என்டர். இப்ப நான் வந்து ஒரு ஃபைலோட இதுக்குள்ள கிரியேட் பண்ண போறேன்டா, நான் அந்த ஃபோல்டருக்குள்ள போய் கிரியேட் பண்ண முடியும், இல்லாட்டி அந்த ஃபோல்டருக்குள்ள கிரியேட் பண்ணு சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லா டைமும் அதுக்குள்ள போய் தான் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. நான் ரூட்ல போறேன். ஓகே, ஓகே, இந்த ரூட்ல இருந்து நாங்க என்ன செய்வோம்டா, இங்க இருந்து என்னோட கேபிட்டல் ஆதம்னு சொல்லி ஃபோல்டர் ஒன்று இருக்கு டெஸ்க்டாப்புக்குள்ள, அதுக்குள்ள நாங்க ஃபோல்டர் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அப்ப நாங்க என்ன செய்வோம்டா, நானோ /home டேப் பண்ணீங்கன்னா ஆதவன், இதுக்கு அடுத்து டேப் பண்ணீங்க டெஸ்க்டாப்னு சொல்லி வரும். டெஸ்க்டாப் இதை டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆதவன் இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் கோ ஃபார் 18 இந்த ஆதவன். இதுல ஸ்லாஷ் கிரியேட் பண்ணிட்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, இதுக்குள்ள வந்து ஆதவன் file2.txt சொல்லி கிரியேட் பண்ணேன். இல்லாட்டி file2 கிரியேட் பண்ணாலும் ஓகே. I just do file2 சொல்லி கொடுப்போம். Control X Y save. இப்ப நாங்க என்ன செய்ய பாருங்க, இந்த ரூட்ல இருந்து நாங்க வந்து அந்த இடத்துக்கு போகாமே நாங்க வெளியில கிரியேட் பண்றோம். இதே மாதிரிதான் எல்லா ஆல்மோஸ்ட் இல்ல எல்லா டூல்ஸுமே நீங்க வெளியே வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்க அந்த டைரக்டரியில போயிருந்தான் செய்யணும் எந்த அவசியம் இல்லை. நீங்க வெளியே இருந்து யூஸ் பண்ணலாம். எந்த டைரக்டரி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஓகே, அதே மாதிரிதான் எல்எஸ்எம். நான் இதே மாதிரிதான் எல்எஸ்எம் நான் செய்யறேன். இப்ப இது வந்து எல்எஸ் கேபிட்டல் எல்எஸ்எம் லோவர் கேஸ். அடுத்தா அந்த டைரக்டரிக்குள்ள எங்களுக்கு ஃபைல் காமிக்கணும். அதே மாதிரிதான் கேட். ஓகே, நீங்க அதுக்கு அடுத்த போய் தான் செய்யணும் அவசியம் இல்லை. நீங்க இருக்கிறது அந்த லொகேஷன் தெரிஞ்சுன்னா ஓகே, யூ கேன் டு இட். ஓகே, சோ இப்போ நாங்க வந்து ஃபைல் கிரியேட் பண்றது பார்த்துட்டோம், ஃபோல்டர் கிரியேட் பண்றது பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம நாங்க வெளியே இருந்தும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நாங்க என்ன பார்ப்போம்டா, கடைசி இந்த பார்ட் 1ல வந்து நாங்க கடைசியா முடிப்போம். இந்த எல்லா கிளாஸ் முன்னாடி என்ன பார்ப்போம்டா, எப்படி வந்து காப்பி பண்றோம்னு சொல்லி ஃபைல. இப்ப நீங்க வந்து எப்பயுமே வந்து நீங்க ஒரு ஃபைல வந்து மேபி இது எனக்கு வந்து நான் ஒரு 3-4 வாட்டி செஞ்ச மிஸ்டேக்ஸ்க்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு சின்ன பயம் வந்துட்டா, ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ண போறேன்டா ஷூரா வந்து அந்த ஃபைல் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சிருவேன். ஏன்னா சப்போஸ் இதான் நடந்துச்சுன்னா டக்குனு காப்பியை வந்து ரீநேம் பண்ணிடலாம். ரைட், இல்லாட்டி வந்து பெரிய இஷ்யூ ஆயிடும். அப்ப நான் என்ன செய்யறேன்டா, அதுக்கு வந்து சிபி காப்பின்றத சிபி. ஓகே, சிபி திருப்பி நாங்க செய்வோம். ஹோம்ல இருந்து ஆதவன் டெஸ்க்டாப்
ஆதவன் ஸ்லாஷ் இந்த ஃபைல் நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஃபைல நாங்க என்னோட காப்பி பண்ண போறோம்டா. நாங்க என்ன செய்யணும்டா, திருப்பி ஸ்பேஸ விட்டுட்டு எங்க சேவ் பண்ண போறோமோ அந்த இடத்துல ஹோம் ஆதவன். சரி, இப்ப நாங்க என்ன செய்யணும், டெஸ்க்டாப்புக்குள்ள ஆதவன் ஃபைல் 3/19/2026 போய் போடுவோம். இப்ப என்ன செய்ய போகுதுன்னா, இது அப்படியே ஒரு காப்பி ஒன்று எடுத்து ஆதவன் டெஸ்க்டாப்புக்குள்ள ஆதவன் ஃபைல் 3/19/2026 கிரியேட் பண்ண போகுது. என்டர் கிளிக் பண்ணுவோம். நோ எரர்ஸ், நோ எரர்ஸ். அப்ப நாங்க இப்போ வந்து திருப்பி வந்து நாங்க எல்எஸ்என் கொடுத்து ஸ்லாஷ் ஹோம் ஆதவன் டெஸ்க்டாப் பார்த்தோம்டா, இங்க பாருங்க இந்த ஃபைல் இருக்கு. அதே மாதிரி கேட்டை யூஸ் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, சாரி. This is the test. இப்போ நாங்க வெரிஃபை பண்றதுக்கு நம்மள்ட்ட அந்த லொகேஷன்லயும் ஒரு ஃபைல் ஒன்று இருக்கணும், இதே ஃபைல் இந்த லொகேஷன்லயும் ஒரு ஃபைல் ஒன்று இருக்கணும். ஓகே, சோ அதுக்கு நாங்க என்ன செய்வோம்டா, ஃபைல் 2 இதானே. This is test. சோ அப்ப அங்க இருந்து ஒரு காப்பி ஒன்று எடுத்து இங்க வச்சுட்டோம். நாங்க சப்போஸ் இந்த ஃபைல் நாங்க ஏதாவது மாடிஃபை பண்ணிக்கலாம், ஏதாவது டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுனாலும் இந்த நாங்க காப்பி பண்ணதை எடுத்து திருப்பி அப்ளை பண்ணிக்கலாம் நாங்க. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு சேஃப் கீப்பிங் மாதிரி. நான் இப்ப வரைக்குமே ஏதாவது ஒரு ஃபைல் ஒன்று மாடிஃபை பண்ணேன்னா எப்பயுமே நான் ஒரு பேக்கப் ஒன்று எடுத்து தான் நான் செய்யறேன். ஜஸ்ட் இன் கேஸ் நம்மளுக்கு தெரியாத நம்ம நேரம் எப்படி இருக்கும்ட்டு சரி நம்ம போய் வந்து அதை தப்பா மாடிஃபை பண்ணி ஒரு பெரிய அவுடேஜ் வரக்கூடாது, ரைட்? ஸோ இன்னும் ஒரு சின்ன ஒரு பேக்கப் ஒன்று எடுத்துட்டீங்கன்னா பயப்பட தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் சே ஓகே நான் ட்ரை பண்ணா வேலை செய்ய டக்குன்னு ரீஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் இட்ஸ் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் யூ கேன் ட்ரை இட். ஓகே, ஏதாவது கொஸ்டின் இருக்கா guys? Nothing. எல்லாரும் தூங்கிட்டீங்களா? This is a question I had, and I got the answer. Okay, perfect. What was the question? என்ன question? இல்ல என்னன்னு சொன்னால், நான் ஒரு ஃபைலை வந்து மூவ் பண்றதோ காப்பி பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்ல இருக்குமா, வேற ஃபைலை மாத்துறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்கறாங்க. பட் திஸ் ஆன்சர் the question. And இந்த cpன்னு சொல்ற கமாண்ட் வச்சா நீங்க ஒரு ஃபைல் ரீநேம் பண்ணுவீங்க. That is also same command. So என்ன செய்வீங்கடா, நீங்க ரீநேம் பண்ண போறீங்கடா, இப்படி தான் நீங்க செய்வீங்க. So let's say நீங்க ரீநேம் பண்ண போறீங்கன்னா, and it seems like it's stupid, but நீங்க ஏன் வந்து நீங்க இப்படி யோசிக்கணும்டா, ரீநேம் சொல்றது வந்து ரீநேம் சொல்ற போர்ஷன் வந்து கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்டில் a newer format. ரீநேம் பண்றது சொல்றது ஒரு ஃபைலை நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ராக்ல போய் உங்களோட ஒரு கல்ல போய் உங்களோட பேர் நீங்க எழுதிட்டீங்கன்னா ரீநேம் பண்ணிடலாம், ரைட்? இட்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு புது கல்ல வேண்டியதான் வைக்கணும். அப்ப அதே மாதிரி தான் அது. இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, இப்ப லெட்ஸ் சே இந்த ஃபைல் நாங்க வந்து ரீநேம் பண்ண போறோம். இந்த ஆதவன் 2ன்ற ஃபைல் நாங்க ரீநேம் பண்ண போறோம்டா, cpin ஸ்டில் அடிச்சிட்டு திருப்பியும் நீங்க இதே மாதிரி திருப்பி என்னோட போடுவீங்கன்னா ஸ்லாஷ் ஹோம் ஆதவன் டெஸ்க்டாப் இதே ஃபோல்டருக்குள்ள இதே டைரக்டரிக்குள்ள போய் அதே டைரக்டரிக்குள்ள சொல்லி ஸ்லாஷ் இப்ப நாங்க வந்து இது என்ன செய்வோம்டா, இந்த ஃபைலை வந்து ஆதவன் சேஞ்ச் சொல்லி சேவ் பண்ணுவோம். ஓகே, இப்ப I'll just do a ls here. Name change. Sorry, நான் வந்து இது வந்து காப்பி பண்ணி தான் வச்சிருக்கேன். Sorry. Name change பண்ற இன்னொரு கமாண்ட் இருக்கு. Sorry. Yeah, you did actually. Yeah. Sorry. I just copied it. Sorry, my apologies. எனக்கு நல்ல என்னது மித்ரா வந்து Sorry, it's you have to move. Sorry, மூவ் பண்றதுதான். மூவ் பண்ணிக்கிற செய்யறதான். காப்பி பண்றது இல்ல, மூவ் பண்ணிக்கல. மூவ் வந்து mv ன்னு சொல்லி இதே கமாண்ட நாங்க வந்து mv ன்னு சொல்லி அடிச்சோம். ஓகே, cpல mv மூவ் கமாண்ட் இதை வச்சு அடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து இதுல சேஞ்ச். Okay, moving like this way is the way to rename it, right? இதே மாதிரி நீங்க ரீநேம் பண்ணலாம். ரெடி அப்படி இப்ப நீங்க நாங்க முதல்ல செஞ்சதுன்னா காப்பி, ரைட்? என்ன செய்யணும்னா அங்கேயும் எங்களுக்கு ஒரு ஃபைல் வேணும், அதே ஃபைலை நாங்க காப்பி எடுத்து வைக்கிறோம். பட் ஆனா இப்ப சில வந்து அந்த ஃபைல் அப்படி நீங்க மூவ் பண்ணி போறீங்கன்னா இதே மாதிரி நீங்க செய்யலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாங்க முதல்ல செஞ்சாங்கல்ல இப்படி இதே மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் நேம் கொடுக்காம
இப்போ லட்சே நாங்க இதை வந்து கொடுப்போம் இப்படி. ஏன்னா இந்த நேம் எங்க மூவ் பண்ணிட்டோம் ரைட் சொல்லி நேம் சேஞ்சா நாங்க மேபி டெஸ்க்டாப்ல மூவ் பண்ணுவோம். இதை நீங்க வேற நேம் மூவ் பண்ணிக்கலாம், வேற நேம் சேஞ்ச் பண்ணலாம், அதே நேம் வச்சுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஓகே, பட் இப்ப என்ன செய்யணும்டா, எங்களோட டெஸ்க்டாப் ஆதவன்ற டைரக்டரிக்குள்ள இருக்கிற ஆதவ் டாஷ் நேம் சேஞ்ச் ஃபைலை அப்படியே எடுத்து டெஸ்க்டாப்ல கொண்டு போகணும். ஸோ தேர் ஷுட் பி நோ ஃபைல் லெஃப்ட் இந்த ஏ கேபிட்டல் இருக்கு ஆதவன்ற ஃபோல்டர் டைரக்டரிக்குள்ள. ஓகே, என்டர் கிளிக் பண்ணீங்கடா நோ எரர்ஸ், which is a good sign. இப்போ நான் திருப்பி எல்எஸ்ன்னு கொடுத்தோம்டா நோ ஃபைல்ஸ் whatsoever. Yeah, it's been removed. ஸோ மூவ் பண்றதும் அதே தான், ரீநேம் பண்றதும் அதே கமாண்ட் தான். காப்பி பண்றது சாரி மூவ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கலாம், நேம் சேஞ்ச் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. மூவ் பண்ணிக்கலாம், நீங்க நேம் சேஞ்ச் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஸோ மச் guys. எல்லாருக்கும் எனக்கு தெரியும் வேலை எல்லாம் இருக்கு, ஸ்டார்ட் பண்ண போறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹோப்ஃபுல்லி இது வந்து எல்லாரும் நித்திர கொள்ள வைக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேலையில போய் கொட்டாய் விட்டுட்டு இருக்காதீங்க. They will get probably mad, but yeah. நான் இந்த வீடியோ இவ்வளவு சீக்கிரமா I'm going to go to sleep. Hopefully எனக்கு மார்னிங் வரைக்கும் இந்த வீடியோ ரெடியா இருக்கும். I'll upload to the LMS and நான் உங்களுக்கு சொல்றேன், இமெயில் அனுப்பிடுறேன். அப்படி இல்லாட்டி 2 வீடியோ ஒன்றா சேர்த்து அனுப்பிவிட்டோம், உங்களுக்கு இமெயில் அனுப்பிடுறேன். ஓகே, whichever one is convenient. Okay, definitely. Okay, thank you so much guys. Thank you. Have a wonderful night. Thank you. Yes, and have a wonderful morning. Bye. Okay, take care. யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க, தயவுசெய்து சொல்றேன். I don't want to rush and close the class. And please guys, okay, perfect. Thank you. And please guys, யாரும் ஷையா இருக்காதீங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு. ஏன்னா இப்ப நான் எல்லா கிளாஸும் சொல்றதான், இப்ப எல்லாருமே ஓவர் ஆக்கலாம் ஃபீஸ் பே பண்ணி கிளாஸ் படிக்கிறீங்க, ரைட்? அண்ட் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கிளாஸ். அப்ப நீங்க ஷையா இருந்து கேள்விக்கு தயங்கிட்டு இருந்தீங்கன்னா you lose a lot of things. லைஃப்லயும் இதுதான் நான் பார்த்திருக்கேன். பட் உங்களுக்கு தெரியாதே கேளுங்க, எதுவுமே சில்லி கொஸ்டின் எதுவுமே இல்லை. ஸோ யூ கேன் ஆஸ்க் எனிதிங் ரைட் ரிகார்டிங் திஸ் கோர்ஸ். நீ இதுதான் கேட்கறாங்க, இந்த நாங்க இப்ப நடத்துற படி நான் சொல்லித்தரேன், எதுவுமே வந்து சில்லி கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஓகே, எல்லாரும் லேர்னிங் கர்வ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அது நார்மல் தான். இப்ப எனக்கு சில விஷயம் விளங்காது, எனக்கு அதனால வந்து சில ஆட்களுக்கு வந்து சில விளங்கும், ரைட்? அது எதுவுமே ஷையா இருக்காங்க கேள்விக்கு. ஓகே, நீங்க அப்படிதான் லேர்ன் பண்ண முடியும். And just want to confront to everybody that எனக்கு வந்து கொஞ்சம் நான் லினக்ஸ்ல கொஞ்சம் CMDs work பண்ணியிருக்கேன் கொஞ்சம், like on my own interest. I've learned something on my own, and I've done the CCNA and CCNP. எனக்கு அந்த tabs work பண்றது அதெல்லாம் கொஞ்சம் experience இருக்கு. So that's why I'm just like going a little bit faster. So just want to confront that. Yeah, thank you. Yes. அதான் இப்ப நாங்க இந்த லினக்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து ஒரு 2 வீக்ஸ்ல வந்து நீங்க எல்லாரும் ப்ராப்பரா நீங்க லினக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறமா நீங்க கிளாஸ் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். யூ ஹேவ் நோ சாய்ஸ், உங்களோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ வந்து நீங்க இந்த இது வந்து ஒரு நெசசிட்டி உண்மையாவே. இது ஆல்மோஸ்ட் இது ஃபவுண்டேஷன் வச்சுக்கோங்க. நாங்க இப்ப நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ் நடத்துற எல்லா இதுவுமே ஒரு ஃபவுண்டேஷன்ஸ், இதை வச்சுதான் நாங்க அடுத்தடுத்து போற கட்டத்துக்குலாம் உங்களுக்கு பில்ட் ஆகிட்டே இருக்கும், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் நான் கிளாஸ்ன்னு சொல்லுவேன். லைவ் கிளாஸ்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. ஏன்னா எனக்கு தெரியும் பழைய பேட்ச்ல எல்லாம் வந்து 17-20 பேர் இருப்பினும் முதல்ல நடந்த பேட்ச்ல வந்து 40 பேர் இருந்தவங்க. பட் ஆனா என்ன கொஞ்சமா லைவ் அட்டென்ட் பண்ணிடாது, ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ்க்கு மேல வந்து ட்ராப் அவுட் ஆயிடுது, ஏன்னா கண்டினியூ பண்ணிடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து சொல்றேன், ப்ளீஸ் இந்த கிளாஸ் லைவ் கிளாஸ் இது பண்ணி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்க. கொஞ்சம் நேரத்தோட எழுதி ஐநோ 6 கொஞ்சம் கஷ்டம் தான் விளங்குது, பட் கொஞ்சம் ட்ரை பண்ணி இது பண்ணுங்க. உங்களோட லேர்னிங் இது நல்லா இருக்கும், காலமா லேர்ன் பண்றது. Okay. Yeah, sure. Thank you so much guys. Thank you. Have a wonderful day. உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் காலமா. Definitely. Thank you. Bye. Thank you. Bye guys. Bye. Bye. Take care.